எதிர்த்தொண்ட தொய்மன் பணித்த திருவாளன் பாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தூக்குசி திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லவரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்லம் பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியமுடன் நமக்கு நாவுடையார்கள் திருவடிகளை வணங்கி அருந்தரும் வாரணாம்பிகை தாயாருடனவர் அருந்தரும் தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை கண்ணங்களாலே வணங்கி உரையாசிரியர் சிவக்கணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து தவத்திரு தொண்டர்ஷெய்ய பரவாருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனமொழி மைகளாலே வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று தொண்டர் புராணத்திலே விரைமுண்ட நாயனாருடைய திருச்சரிதத்தை சிந்திக்கிறோம். அதாவது நம்முடைய வழிபாடு என்று சொல்வது சைவத்தில் ஏற்கனவே சொல்லியது போல இரண்டு. அதில் அடியார் வழிபாடு புறத்தில் வேண்டும் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு சரிதம் இந்த சரிதம். அடியார் வழிபாடு புறத்தில் எவ்வளோ முக்கியம், நான் மனசுக்குள்ளேயே அடியார்களெல்லாம் வணங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆகாது, வெளியில் வணங்கித்தான் ஆகணும், வழிபாடு செய்து தான் ஆகணும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய ஒரு புராணம் இந்த விரல்மண்ட நாயனாருடைய புராணம். நமக்கு நம்முடைய தமிழ்நாடை தவிர மற்ற மாநிலங்களில் அவதரித்த நாயன்மார்கள் மொத்தம் 3 பேர். 2 பேர் மலைநாடு என்று சொல்லக்கூடிய கேரளாவில் விரல்மண்ட நாயனார், செங்கனாச்சேரி என்று சொல்லக்கூடிய திருச்செங்குன்றூர், அதே மாதிரி சேரமான் பெருமாள் நாயனார் கொடுங்கலூர். இப்படி 2 பெருமக்கள் மலைநாட்டில். அப்புறம் காம்பிலி என்று சொல்லக்கூடிய கர்நாடக மாநிலத்திலிருந்து பெங்களூர்லேருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் காம்பிலியில் அவதரித்தவர் நேசநாயனார். அதே மாதிரி ஆந்திர மாநிலத்தில் நம்முடைய கண்ணப்ப நாயனார். 4 பெருமக்கள் தமிழகத்தை இருந்த வெளியில் அவதரித்த பெருமக்கள். மற்ற எல்லா நாயன்மார்களுமே தமிழ்நாட்டில் தான். 63 நாயன்மார்களும் அவதரித்தது தமிழ்நாடு. அதில் பெரும்பேர் அப்படின்னு பார்த்தா சோழ நாடு தான். கொங்கு நாட்டில் ஒரே ஒருத்தர் தான் நமக்கு எரிபத்த நாயனார் ஒருவர் தான் கரூரில் அவதரித்த பெருமகனார். எல்லாம் அந்த பெருமைகள் அத்தனையுமே யாருக்குன்னா சோழ நாட்டுக்கு தான் சேரும் என்று சொல்லி விரல்மண்ட நாயனாருடைய புராணத்தில் 11 திருப்பாடல்கள் நமக்கு அருளி இருக்கிறார் தெய்வ செங்கட பெருமான். அவர் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் திருவடிப்பேர் அடைந்தவர். சைவத்துக்கும் திருவாதிரைக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. அது சித்திரை திருவாதிரையில் தான் புராணம் அரங்கேற்றமானது. ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு ஞானப்பால் பார்த்ததும் அந்த சித்திரை திருவாதிரை. இப்படி திருவாதிரை நட்சத்திரம் தான் ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்தது. இப்படி திருவாதிரைக்கே நம்ம சைவத்துக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. பெருமாளுக்கு பிடித்த, அதாவது அவருடைய நட்சத்திரம் என்று சொன்னாலே சித்திரை இந்த திருவாதிரை தான் சொல்லுவாங்க. திருமாலுக்கு திரு ஓணம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்முடைய பெருமானுக்கு ஆதிரை தான் ரொம்ப. ஆதிரை நாள் சிறப்பை பற்றி எத்தனையோ நமக்கு திருமுறைகளில், நம்முடைய திருவாரூரில் ஆதிரை நாள் திருப்பதிகம் என்று சொல்லியே முத்துவிதான திருப்பதிகம் என்று சொல்லி பெருமான் அப்பர் சாமிகள் ஒரு பதிகமே அருளியிருக்கிறார். திருவாதிரை நாளில் அடியார் பெருமக்கள் எல்லாம் எப்படி பெருமானை சேவித்து சென்றார்கள், பெருமானுடைய திரு ஓலக்கம் எப்படி நடந்தது என்று சொல்லி நமக்கு நம்முடைய நாவுக்கரசு பெருமான் ஒரு பதிகமே அருளியிருக்கிறார். அது ஞானசம்பந்த பெருமானுக்காக பாடியது. அவர் ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானுக்காக ஒரு பதிகம் பாடினார். அதுதான் கோளறு திருப்பதிகம். அவருக்கு ஒரு பதிகம் பாடியிருக்கார், அவர் இவருக்கு ஒரு பதிகம் பாடியிருக்கார். கொண்டும் கொடுத்தும் அப்படிங்கிற மாதிரி 4 கோளும் சரியில்லை என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் திருமறை காட்டிலே சொல்லுகின்ற பொழுது அப்போதான் ஞானசம்பந்த பெருமான் பேயரு தோழிமகன் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை அருள் செய்தார். இங்கே வழியில் பார்க்கிறார் நாவுக்கரசு பெருமான் திருவாதிரை முடித்து அப்படியே புகழூர் சென்று கொண்டிருக்கிற பொழுது நாவுக்கரசு பெருமானை எதிர்கொண்டு அழைப்பதற்காக பிள்ளையார் வருகிறார். பிள்ளையார் முருகநாயனார் திருமணத்திலிருந்து வர்றார். அப்படி 2 பேர் வழியில் சந்திச்சுக்கிறாங்க. இது எந்த கோயிலில் பாடின பதிகம் இல்லை, வழியில் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறார், ஆதிரை நாள் நிகழ்வு எப்படி இருந்தது என்று சொல்லி கேட்கின்ற பொழுது தான் அப்போ தான் இந்த முத்துவிதான திருப்பதிகத்தை நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அருளுகிறார். அது கேட்ட உடனேயே ஞானசம்பந்தர் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. நாவுக்கரசு பெருமான் கேட்ட உடனே அந்த விழாவில் கலந்துக்காத போனாலும் விழா நாயகரை போய் பார்க்கணுங்கிற ஆசை ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு அதிகமாச்சு. அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் இப்படியே புகழூர் போங்க, நான் ஆதிரை நாள் கண்ட ஆரூர் பெருமானை வழிபாடு செய்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி திரும்பி அவர் அந்த ஆரூர் வழிபாடு செய்து கொண்டு அதற்கு பிறகு முருகநாயகர் திருமணத்துக்கு போகிறார். இதெல்லாமே 2வது சந்திப்பில் வரக்கூடியது.
இரண்டாவது சந்திப்பு தான் ரொம்ப நீண்ட காலம் நெடுங்காலம் 2 பேர் ஒன்றாக இருந்தது. ஒரு ஆண்டுக்கு மேலே. ஏன்னா அந்த நம்மளுக்கு அங்கிருந்து தான் உங்குளி கலைஞர் திருமணம் சென்று அங்கிருந்து திரு வீழிமலை சென்று அந்த பஞ்சம் போக்கி அதற்கு பிறகு திருமறைக்காடு சென்று கதவும் நீக்கியும் அடைப்பிட்டும் செய்த அத்துறை அருள் செயல்களும் நடந்தது 2வது சந்திப்பு. அதனால் அந்த அது ரொம்ப திருவாதிரை என்று சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சைவத்திலே ஆதிரைனால் காணாது போதியோ பூம்பாவா என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவை பதிகத்திலேயும் போற்றியிருக்கிறார் என்று சொல்லி இப்படி பிரமிட நாயனார் அந்த நட்சத்திரத்திலே அவதாரம் அந்த திருவடி பேர் அடைந்தவர் என்று சொல்லி அப்படி திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு திருத்தொண்ட தொகை வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் நம்முடைய விரல்மிட நாயனார் தான். அதனால் ரொம்ப அருமையான ஒரு திருச்சரிதம் இது. விரிமொழியில் சொல்கின்றையால் விரல்மிண்டற்கடியேன் என்று சொல்லி நம்முடைய முதல் நூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்ட தொகை நமக்கு அருள்கின்றது. அது விரிகின்ற புலிகள் சூழ்ந்த திரு செங்குன்றூரில் அவதரித்தவராக விரல்மிண்டருக்கு நான் அடியனாவேன் என்று சொல்லி அந்த திருத்தொண்ட தொகை சொல்கிறார். இது திருச்செங்குன்றூர் என்று சொல்லி செங்கனாச்சேரின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அடியனெல்லாம் அந்த பதிக்கு போயிருக்கிறோம். அந்த பதியில் ஒரு இது என்னென்னா, வருஷத்தில் 3 நாட்கள் கோயில் அடைச்சிடுவாங்க. அது இன்றைய அளவும் அது அவங்க செய்கிறாங்க. என்னென்னா உமையம்மை அது என்ன அவங்களுடைய ஒரு இதில் ஒரு அது தீட்டு பண்ணுறதுன்னு சொல்லி அந்த 3 நாட்கள் கோயில் பூசை எதுவும் இருக்காது. இன்றைக்கு வரைக்கும் அந்த செங்கனாச்சேரி கோயில் அந்த மாதிரி செய்கிறாங்க. அப்படி அது உண்மையாகவே நடப்பதாக அவர்கள் கருதுகிறாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த பதியில் அவதரித்தவர் தான் நம்முடைய விரல்மிட நாயனார். ரொம்ப கேரளாவினுடைய அந்த சபரிமலை போகிற வழியில் பார்த்தோம்னா அந்த செங்கனாச்சேரி மூவட்டுப்புறாலாம் தாண்டி செங்கனாச்சேரி என்று சொல்லி அந்த திருப்பதி தான் அவர் அவதரித்தது என்று சொல்லி குன்றையார் அப்படின்னு சொல்லி விரிபொருள் சொல்கிறார். அந்த நகரத்தினுடைய சிறப்பு சொல்கிறார். விரல்மிண்டர் என்று சொல்வது நாயனார் ஒரு இயற்பெயராக இருக்கலாம். ஏன்னா அவர் செய்த தொண்டினுடைய விரல்னா வீரம் இல்லைங்களா, அதை குறித்ததாக இருக்கலாம் என்று சொல்லி காரணம் பெயராக இருக்கலாம் என்று சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி வகைநூல் என்று சொல்லக்கூடிய அந்தாதி திருத்தொண்டர் அந்தாதியை நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் அருளுகின்ற பொழுது பேசும் கருமையமானோரனையும் பிராணவனாம் ஈசன் தனையும் பொருள் தட்டு என்றவன் ஈசனுக்கே நேசன் எனக்கும் பிராமணைக்கே புகை நீடு தென்றல் வீசும் பொருள் திரு செங்குன்றம் மேவிய விரல்மிண்டனே. அது என்ன சொல்றாருன்னா, வகைநூல் ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது பேசும் பெருமை அவ்வாரூரனையும் என்று சொல்லி, அதாவது திருத்தொண்டர்களது பெருமைகளை பேசுவதாக பெருமை. பேசும் பெருமைன்னா ஆரூருக்கு அப்படி என்ன பெருமை அப்படின்னா, அவருக்கு என்ன பெருமைன்னா திருத்தொண்ட தொகை அருளியது தான் பெருமை. அதை பேசும் பெருமை என்று சொல்லி திருத்தொண்டர்களது பெருமைகளை பேசுவதாக பெருமை. இவையே பேசத்தக்கவற்றுள் சிறந்தது. இருக்கிற பெருமைகள் எல்லாம் சிறந்த பெருமை என்னன்னா தொண்டர்களை பற்றி பேசுவது. அப்படி தொண்டர்களை பெருமையாக பேசியதுதான் திருத்தொண்ட தொகை என்று சொல்லக்கூடிய அந்த முதல் நூல் என்று சொல்லுவது என்று சொல்லி, அப்படி தேவர் முனிவர்களும் மற்றும் யாவர்களும் புகழ்ந்து பேசி போற்றுகின்ற பெருமையுடைய என்று சொல்றாருங்க. அப்படி அந்த ஊரனையும் பிராணவனாம் ஈசன் தனையும் அப்படி இருக்கக்கூடிய சுந்தரரையும் அவரை ஆட்கொண்ட சிவபெருமானையுமே புறகு என்று சொன்னவர் யார்? விரல்மிண்ட நாயனார். அப்படி சொல்லியதுனால மீண்டும் அவர் பெருமானுக்கு நட்பாக, சுந்தரருக்கு நட்பாக பெருமானுடைய திருவருள் பெற்றவராக விளங்கினார் என்று சொல்லி நமக்கு வகைநூல் சொல்லுதுங்க. அப்படி ஆரூரருக்கு என்பது சொல்றார். ஈசனுக்கே நேசன், புறகு தட்டு என்றார். அந்த இறைவனுக்கு அன்புடையவர். புறகு தட்டு என்பதற்கு காரணம் அடியார் பாலும் அவர் உள்ளிருக்கும் இறைவன் பாலும் கொண்ட நேசம் என்று சொல்றார். ஏன் புறகுன்னு சொன்னார்னா, சுந்தரமூர்த்தி சாமிகள் நேரில் போய் வணங்குவதற்கு தனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஒருவாறு ஒதுங்கி போகிறார். அப்படி ஒதுங்கி போகிறது விரல்மிட நாயனர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, பெருமான் ஆட்கொண்டதுனால சிவபெருமானுக்கு தோழர் அப்படிங்கிறதுனால அவர் ஒதுங்கி போகிறார், அடியாரை வணங்காத போகிறார் என்று சொல்லி புறகுன்னு சொன்னவர். சரி, அடியார்களை வணங்காத சுந்தரரை ஆட்கொண்ட ஆரூர் பெருமானும் புறகு என்று சொல்கிறார். அதுக்கு ரெண்டுமே சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவர் விரல்மிட நாயனார் பெருமான் மீதும் அடியார்கள் மீதும் வைத்திருந்த அன்பு தான் அதற்கு காரணம். எல்லாத்துக்குமே அன்பு தான் காரணம் என்று சொல்லி, ஈசனுக்கே நேசன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட பெருமானுக்கே அவர் அன்பு கொண்டவர் என்று சொல்லி அப்படி
திருத்தொண்ட தொகை பாடி அடியார்களை துதித்தபின் ஈசனுக்கேயும் நம்பிக்கையும் நேசன் என உரைத்திடுமாம் என்று சொல்லி சுந்தரர் மனசில் என்ன நினைச்சிட்டு போறாருன்னா, இவருக்கு யான் அடியேனாக பண்ணுனால் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். இவங்களுக்கெல்லாம் நம்ம அடியார் ஆகிறது என்னைக்கு பெருமானே என்று சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறார். அப்போ ஆரூர் பெருமான் அவருக்கு வழியில் காட்சி கொடுக்குறார். உள்ளே இருக்கிறவர் அந்த கோயிலில் முன்னாடி அந்த வாயிலில் காட்சி கொடுக்குறார் சுந்தரருக்கு. காட்சி கொடுத்து அவங்களுடைய பெருமைகளை எல்லாம் சொல்கிறார். அங்கே தான் சொல்கிறார், பெருமையால் தம்மையொப்பார் என்று சொல்லுவது அங்கே தான் சொல்கிறார். அந்த பெருமையால் தம்மையொப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றுமில்லார், அருமையால் உலகில் நின்றார், அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று சொல்லுவது ரொம்ப நுட்பமான ஒரு இடம். சுந்தரர் இப்போ யாருக்கிட்ட இருக்கிறார் அப்படின்னா ஆரூர் பெருமான் கிட்ட இருக்கிறார். நம்மை தோர்மையாக தந்தனம் என்று சொன்னார். யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு சுந்தரருக்கு கிடைச்சது. இவர் போய் நானும் நீங்களும் நண்பராக இருக்கலாம்னு சொல்ல முடியுமா? என்ன சிவபெருமான்கிட்ட போய் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் சாமி சொல்கிறார், நம்மை தோழமையாக தந்தனம் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன சாமி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ எங்கிட்ட இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் சரியாக இருக்காது, அங்கே போய் சேர அப்படின்னு, இவரை நீ அடைவாய் என்று. அப்போ எங்கே போய் சேர சொல்கிறாரு? தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தோழரை இவரை நீ இந்த அடியாரோட போய் சேர்ந்துக்கோ என்று சொல்லி அந்த அடியார் திருக்கூடத்தை காட்டுறார். அவங்களுடைய பெருமைகளையும் யார் சொன்னாங்க? சிவபெருமானே சொல்கிறார். சேக்கிழார் பெருமான் சொல்லியிருந்தாலும் அந்த பெருமையால் தம்மையொப்பார் என்று சொல்லக்கூடிய பாட்டு இறைவனுடைய கூற்று, ஆரூர் பெருமானுடைய கூற்று. அப்போ தான் மீண்டும் சொல்கிறார் அவங்களுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சுந்தரர் 11 முறை அவருடைய திருவடியை வணங்குறார். ஆமாம், காலனார் உயிர் மால கருத்தன அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய திருவடியை பற்றி 11 முறை துதிக்கிறார். அது கூட நுட்பமாக சொல்லுவாங்க. 11 முறை ஏன் அப்படி சொன்னார்னா, திருத்தொண்ட தொகை 11 நமக்கு இல்லைங்களா? பஞ்சபிரம மந்திரம் 5, சடங்க மந்திரம் 6, மொத்தம் 11 மந்திரங்கள், சம்ஹிதா மந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் 11 முறை துதிக்கிறார். அதற்கு பிறகு மீண்டும் இறைவனே சொல்கிறார், நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை போதிலா வாய்மையாலே பாடனார் கூற. அப்படின்னா தன்னை பற்றி பாட சொல்கிறதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அச்சனை பாட்டே யாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடுவோம். என்ன சொற்றமிழால் பாடுக சுந்தரா என்று சொன்னார். அதுவும் உங்களுடைய பெருமை எனக்கு என்ன சாமி தெரியும், யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் என்று சொல்லுகின்ற பொழுது பித்தன் என்று பாடுவேன்னு சொன்னார். அதோடு சரி. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீதியால் அவர்கள் நம்மை பணிந்துள்ளார். அப்போ அடியார்களை பணிவதற்கு ஒரு நியதி இருக்குது. அது மாதிரி பணியணுமா? சும்மா போய் இப்படின்னு போயிடக்கூடாது. எப்படி பணியணுங்கிறத பின்னாடி சொல்கிறார். தூரத்தே திருக்கூட்டம் பரமுறையான சொல்லுது. அப்புறம் அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்து அதுக்கு செங்கெய்து நின்றடியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேரடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகைப்பதிகம் அருள் செய்வது. இதெல்லாம் இந்த சரீரத்தில் வர்றதில்லை, தடுத்தாட்கொண்ட புராணத்தில் வர்றதுனால உங்களுக்கு படிச்சிருக்கிற நீங்கள் இருந்தாலும் ஒரு நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன். அப்படி சாமி சொன்ன உடனேயே சுந்தரத்துக்கு சொல்கிறார் திருப்ப, ஏதந்தீர் நெறியை பெற்றேன். ஏதந்தீர் நெறின்னா குற்றமில்லாத இந்த நெறியை பெற்றேன் என்று அவர் வணங்கி போற்றார். அப்போ தான் சொல்கிறார், நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நிறை சொல் மாலை பாடு என்று சொல்லுகின்ற பொழுது தான் அவர்களை பணிந்து, அதற்கு பிறகு அவர் பாடுறதில்லை. பெருமான்கிட்ட போய் நிற்கின்ற பொழுது தான் தில்லைவாழ் அந்தர்ணம் அடியாருக்கு முடியும் என்று அடியெடுத்து கொடுக்கிறார். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருந்தது என்னென்னா, விரல்மிண்ட நாயனாருடைய ஒரு உரைப்புங்க. அதுதான் அந்த சைவத்தில் இருந்த ஒரு உரைப்பு விரல்மிண்ட நாயனார். என்ன செய்வார்னா, எல்லா பதிக்கும் போவார். எல்லா பதியும் போய் முதல்ல திருக்கூட்டத்தை வணங்குறது, திருக்கூட்டடியார்களை வணங்கி அதற்கு பிறகு பெருமானை வழிபாடு செய்வது. இதுதான் அவருடைய பணி. இப்படி தான் அவர் வழிபாடு. அதில் எந்த ஒரு மாற்றமும் எங்கேயும் இல்லை. முதல்ல அடியார்கள் திருக்கூட்டத்தை வணங்கிட்டு அதற்கு பிறகு இறைவனை வணங்குவது என்று சொல்லி, அடுத்து நமக்கு பெரிய புராணத்தில் முதல் திருப்பாடல் மலைநாட்டை பற்றி சொல்கிறாருங்க. மலைநாடு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது சொல்கிறார். மலைநாடு அப்படிங்கிறது பரசுராமரால் உருவாக்கப்பட்ட நாடுங்க. நம்ம பரசுராமர் தான் அந்த மலைநாட்டையே உருவாக்கியதாக நமக்கு புராணத்தில் இருக்கு. இப்படி விரைசெய்னரும் பூந்தொடை இதழி வேணியாகம் கலல் பரசி பரசு பெருமா தவ முனிவன் பரசிராமன் பெருநாடு திரைசை கடலின் பெருவரனும் திருந்து நிலனின் செருவலனும் வரையின் வலனும் உடன் பெருகி மழுகும் நாடு மலை நாடு. அது தசரத ராமன், எல்லாத்துக்கும் தெரியும். ராமாயணத்தில் வரக்கூடிய ராமன் தசரத ராமன்.
இவர் பரசுராமன். இவர் யார் அப்படின்னா ஜமதக்கினி முனிவர் ரேணுகா தேவியினுடைய மகன். இவர் ஜமதக்கினி முனிவர் என்று சொல்லி ஒரு முனிவர் இருந்தார். அவர் எப்படின்னா ஒரு பர்ணசாலை தவசாலையில் அவருக்கு பூஜை செய்வதற்கெல்லாம் நீர் கொண்டு வருவதற்காக ஒரு மனைவி வந்து குடமெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களா, அப்படியே போவாங்க. அந்த வண்டலை எல்லாம் அப்படியே பிடிச்சாங்கன்னா அந்த வண்டல் என்ன ஆகுதுன்னா பானை ஆயிடும். அதை பானை பிடித்த பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா தான் ரேணுகா தேவி என்று சொல்லி அவங்களுக்கு பிள்ளையாக பிறந்தது தான் பரசுராமர். என்னன்னா இவர் அப்படி ஒரு நாள் வந்து அந்த அம்மா தண்ணி எடுக்கக்கூடிய அந்த நீர்நிலையில் இந்திரன் வந்து ஜலக்கிரடையாடும். அப்போ இந்திரன் வந்து ஜலக்கிரடையாடி ஒரு சத்தம், நீரில் வந்து ஒரு சத்தம் வர்றதுனால ஏதோ மிருகங்கள் ஏதாவது வந்து செய்யணும் போது அந்த அம்மா திரும்பி பார்த்துட்றேன். திரும்பி பார்த்தா இந்திரன் அங்கே இருக்கிறான். அப்போ வந்து அந்த பானை உருவாகாது. இந்த பானை உருவாகாதனால இவர் பர்ணசாலைக்கு அந்த அம்மா வெறுங்கையோடு போகிறாங்க. அப்படி செல்லுகின்ற பொழுது அவர் வந்து கோபிச்சிடுறார். கோபிச்சு தன்னுடைய மனைவியை வந்து மகன்கிட்ட சொல்லி அவங்கள வந்து வெட்ட சொல்கிறார். அப்போ வெட்ட சொல்லுகின்ற பொழுது மூத்த மகன் வந்து அதை செய்யறது இல்லை. பரசுராமருக்கு எப்படின்னா கொஞ்சம் சரி அப்பா சொல்கிறத கேட்டால் மீண்டும் வந்து அப்பா ஒரு ஏதாவது ஒன்று நமக்கு கொடுப்பார். அப்படி கொடுக்குற பொழுது எனக்கு இங்கே மீண்டும் எனக்கு அந்த தாய் தான் வேணும்னு கேட்டு வாங்கிக்கலான்னு சொல்லி பரசுராமர் தான் அம்மா வந்து வெட்டுறார். அப்படி வெட்டி அவங்க அப்பா வந்து மீண்டும் வந்து சரி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு, சொன்னதை செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி அதே தாய் மீண்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மீண்டும் அந்த அம்மா வந்து உயிர் பெற்றதாக இதெல்லாம் பாரதத்தில் இருக்கக்கூடியது. அது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த பரசுராமன் அப்படிங்கிறது அவர் தான் இந்த மலைநாட்டை உருவாக்கியது. நிறைய வரலாறுலாம் இருக்குது. அப்படி வாசனையுடைய கொன்றை மாலை தரித்த சடையுடைய பெருமானது திருவடிகளை பூசித்து பெருந்தவம் செய்து பரசு பெற்ற காரணத்தால் பரசுராமன் என பெயர் பெற்ற முனிவன் பெற்ற நாடு. இது பெருமானிடத்துல தான் அவர் வந்து பரசு பெற்றது. இவர் தான் பரசுராமனிடத்துல தான் நம்முடைய கர்ணன் வந்து போர் பயிற்சி பெற்றது. அவர் சத்திரியர்களுக்கெல்லாம் போர் பயிற்சி சொல்லிக் கொடுக்க மாட்டார். அவர் பிராமணர்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பார். சத்திரிய வம்சத்தை அழிப்பதே தன்னுடைய கொள்கையாக இருந்து 21 வம்சத்தை அழித்ததாக நமக்கு புராணத்தில் இருக்குது. எனக்கு அவருடைய அது ஒரு வரலாறு இருக்குது. அதுவும் ஐயா கொடுத்துருக்காரு. அதாவது அவருடைய அப்பா ஜமதக்கினி முனிவர் வந்து கார்த்த வீரியன் என்று சொல்லி ஒரு அரசன் கொன்றான். அப்படி கொன்றதுனால அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் கொன்றது அப்படின்னு சொல்லி இவர் பெருமான்கிட்ட தவம் இருந்து ஒரு பரசு பெற்றிருக்கிறார். அதான் அதுக்கு பேர் தான் பரசுராமன் அப்படின்னு சொல்லி இவருடைய பெயரை. அப்படி பரசு பெற்று அந்த அரச மரபுல வந்தவங்களை எல்லாத்தையும் கொன்றுவான். இவர் கொன்றார் பரசாயுதம் வச்சு. அந்த இவர் கொன்ற அரசர்களுடைய ரத்தத்தினால திருதர்ப்பணம் செய்வாரா பரசுராமர். அப்படி செய்ததுனால இவர் பிராமணரை தவிர யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். அப்போ தான் வந்து கர்ணன் போய் பிராமணன் சொல்லி அந்த வித்தையை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த வண்டாக தொலைச்சு அந்த ரத்தத்தை பார்த்து அவன் பயந்துக்க மாட்டார். ஏன்னா சத்திரியர்கள் பயம் இருக்காது, பிராமணர்கள் ரத்தத்தை கண்டா அவங்களுக்கு அலர்ஜி. அதனால் வந்து அப்போ வந்து ரத்தத்திலேயே அவன் அப்படியே உட்காந்துருப்பான். ஏன்னா குருநாதர் படி மேலே படுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால குருநாதர் வந்து தூங்கிட்டு இருக்கிறார். அதனால் அப்படியே படுத்து ரத்தம் பட்டு எந்திரிச்சு பார்த்தா நீ வந்து பிராமணன் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது வேறு வழி இல்லாமல் ஆமாம் நான் சத்திரியன்னு சொல்கிறான். அப்போ தான் அவர் வந்து தக்க சமயத்தில் அந்த இது வித்தைகள் வந்து மறக்க கடவுது அப்படின்னு சொல்லி சாபமுட்டுறார். அப்படி சாபமுட்டுறதுனால தான் கடைசியாக அவர் போர் செய்கின்ற பொழுது மறந்துடுறாரு. கர்ணன் வந்து அந்த வித்தையெல்லாம் மறந்தார். இப்படியெல்லாம் இந்த வரலாறு இருக்குது. இதோட தொடர்புடையதுனால நம்ம அதை சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் நேரம் இல்லை. சிவகணி ஐயாவும் அதை கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், இப்படி அந்த பரசு என்று சொல்லுவது இறைவனிடத்தில் சிவபெருமானிடத்தில் பெற்ற ஆயுதம் பரசு என்று சொல்லுவது. அப்படி விரிவுரையில் வந்து விரைசை சுற்றிலும் வாசங்க மலம்படி செய்கின்ற நறு விரைசை இதழி என்று சொல்றார். வேணி என்று சொல்லுவது சடை, இதழை வேணியார் சிவபெருமான் சொல்லி பெருமான் கொன்றையும் வேணியும் சிவபெருமானுக்கு சிறப்பாறையுடைய அடையாளங்கள் என்று சொல்லி கலல் பரசி பரசு பெறும் மாதவ முனிவன் பரசிராமன் என்று சொல்லி சொல்றார். அதுக்கு ஆரம்பித்து சொன்னதுதான். பிறகு இம்முனிவன் வருணனிடமிருந்து பெற்ற நாடு மலை நாடு. இவருக்கும் வந்து இப்படி அரசர்கள் எல்லாம் கொண்டதுனால ஒரு சாபம் வந்துடுது.
ஒரு பழி வந்துடுது. அந்த பழியை நீக்கி கொள்வதற்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, இவர் பரசுராமர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு வேதியர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் என்று சொல்லித்தான் அப்போ என்ன பண்ணுறாருன்னா, வர்ணனிடமிருந்து பெற்ற நாடு மலைநாடு, அது ஒரு சரிதம். அதாவது பலரை கொன்றதனால் இந்த முனிவனை பலி சூழ்ந்தது. அது நீங்குமாறு முனிவன் ஒரு நாடு கண்டு அதனை வேதியருக்கு தர எண்ணி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த மலுவை, அந்த பரசை வேகமாக வீசுகிறார். அப்படி வீசுகின்ற பொழுது அது ஒரு கடலில் போய் விழுகுது. அந்த மலு விழுந்த இடமெல்லாம் உருவானது தான் அந்த மலைநாடு என்று சொல்லுவோம். அப்படி பரசுராமரால் உருவாக்கப்பட்ட நாடு மலைநாடு. அந்த மலைநாட்டை என்ன பண்ணுறாருன்னா, வேதியர்களுக்கு தானமாக கொடுத்துட்றார். ஏன்னா அவருடைய சாபம் நீங்கணுங்கிறதுக்காக வேதியர்களுக்கு அவரை அப்படி அந்த வேதியர்களுக்கு அதை தானமாக கொடுத்துட்றார். அதனே மறைவிற்கு தந்தன் என்பது வரலாறு. முனிவன் அரசர்களை கொன்று தானே நாடாண்டுகின்ற நாடுகளை தானம் செய்து பின் நாடு கண்டு அதனில் ஆட்சி புரிந்து வேதியருக்கு ஈந்தனன் என்பது வரலாறு. இந்த வரலாறுகளை புராணக்கதை என்று லேசாக கூறி ஒதுக்குவாரும் உண்டு. ராமாயணமும் பரசுராமனது சரிதமும் பெருமையும் கூறும். ஊழிக்கடை முடிவில் தனி உமைகேழ்வனை ஒப்பை என்பது முதலாக பலவாற்றாலும் ராமாயணத்தில் பாராட்ட பெற்றுள்ளது என்று சொல்லி, இந்த மலைநாடு இன்றைக்கும் இந்த கேரளாவுக்கு பேர் பரசுராம சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் எப்படி 63 அதாவது நம்முடைய 4 பாடல் பெற்ற ஸ்தலன்னு 274 ஸ்தலங்கள் வச்சுருக்கிறோமோ, அது மாதிரி அங்கே எப்படின்னா பரசுராமர் சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரசுராமர் வழிபாடு செய்த தலம். இப்போ திருச்சூரெல்லாம் பரசுராமர் வழிபாடு செய்தது. அதில் ரொம்ப பழமையான தலங்களாக இருக்குது. 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்குது. ராமாயண காலத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கக்கூடிய தலங்கள். அப்படி அவர் மலைநாடு இன்றைக்கும் பரசுராம சேத்திரம் என வழங்கி வருவதும், நீர்வளம், நிலவளம், குடிவளம், மக்கள் ஒழுக்க முதலிய பலவாற்றாலும் சூழ உள்ள ஏழை நாடுகளில் என்று வேறாக தனித்தன்மை பெற்று விளங்குவதும், அதனில் வேதியரும் வைதிக ஒழுக்கமும் நின்று நிலவி தேற்றமாக விளங்குவதும் பிறகு ஊன்றி காண்போர் சரித உண்மைக்கு ஆதரவு தான் என்று சொல்லி, இன்றளவும் அந்த நாட்டில் மக்கள் அந்த ஒரு நீதியோடு அப்படி ஒரு வைதிக ஒழுக்கத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் என்று சொல்லி சொல்கிறார். பரசு பெரும் மாதவ முனிவன் பரசுராமன் பெருநாடு வேணியார் கடல் பரசி பரசு பெற்றான், அப்பரசு கொண்டு நாடு பெற்றான் என்று சொல்லி சொல்கிறார். திரைசை கடலின் பெருவலன் என்று சொல்லி, அப்போ திருந்து நிலவின் செலுவலன் என்று சொல்லி இப்படி அந்த நாடு மருத நிலம். அதே மாதிரி அங்கே மலைநாடு என்று சொல்லுவதனால குறிஞ்சி, மருதம், நெய்தல் என்று சொல்லி 4 நிலங்கள் அங்கே பொருந்த பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார். இப்படி வானம் பிறங்க காலம் தவறாது பெய்ய அது கொண்டே விடை தரும் நாடு இந்நாடே என்று சொல்லி நல்ல செழுமையான நாடு என்று சொல்லுகிறார். உடன் பெருகி மல்க நாடு மலைநாடு என்று சொல்லி, அது நமக்கு நம்முடைய தமிழகத்தில் 4 வகையான நிலங்களும் 5 திணைகளும் ஒருங்கே பெற்ற ஒரே நாடு தொண்டை நாடு தான். வேறு எதுலேயும் கிடையாது. ஒன்று இருந்தால் ஒன்று இருக்குது. அதுக்கு கொங்கு நாட்டில் எல்லாம் இருக்குது, நெய்தல் கிடையாது, கடல் இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு பக்கம் ஒன்று இருக்குது. ஆனால் தொண்டை நாட்டில் மட்டும்தான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் 4 வகையான நிலங்கள், 5 திணை. பாலை என்று சொல்வது திணை, நிலையில் தெரிந்தால் பாலை என்று சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே இருக்கக்கூடிய தொண்டை நாடு தான். அது மாதிரி மலைநாட்டிலையும் 4 வகையான நிலங்கள் அமையப்பெற்றது மலைநாடு என்று சொல்லி நமக்கு குறிப்பு கொடுத்துட்டார். மனைகள் தோறும் பொழிவில் இருந்தலும் என்று சொல்லி, களரை தெரிவார் நாயனாரும் ஆளுடைய நம்பிகளும் இந்நாட்டில் நின்றபடி திருக்கையிலைக்கு எழுந்தருளினார்கள் ஆதலானும், அவர்கள் அங்கு எழுந்தருளியதை உபமன்ய முனிவர் கண்டு முனிவர்களுக்கு சொல்லிய வரலாற்றில் இப்பிராணம் தொடங்குவதாலும் இந்நாட்டை பற்றி முதன்முறையாக கூற வந்த இந்த இடத்தை கேட்ப சுருக்கியும் விரித்தும் நாட்டு பலம் கூறியபடி கண்டுகொள்க. ஏன்னா என்ன ஒரு பெருமைனா, நமக்கு பெரிய புராணம் ஆரம்பமும் அதுதான், முடிவும் அதுதான் இல்லைங்களா? அதாவது சுந்தரர் வெள்ளை யானையில் போகிறது தான் முடிவு, ஆனால் ஆரம்பமும் அதுதான் இல்லைங்களா? ரெண்டுமே ஒன்று தான். அது நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது மலைநாடு. அது கூட போனது சேரமான் பெருமாள் நாயனார் என்று சொல்லி, கலரி தெரிவார் என்று சொல்லி, மலைநாட்டுக்கு அது ஒரு பெரிய சிறப்பு உண்டு. வெள்ளானை சரிக்கும் அந்த இடங்களில் காண்க என்று சொல்லுகிறார். அடுத்து அந்த மலைநாட்டில் 4 வகையான முத்துக்கள் சொல்கிறார். முத்துக்கள் பிறப்பது 4 இடங்களில். அந்த 4 வகையான இடங்களை சொல்லி, இந்த 4 வகையான முத்துக்களும் அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது அந்த மலைநாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பற்களுக்கு ஓமையாக சொல்கிறார். ஆமாம், அந்த பெண்களுடைய பற்கள் அந்த முத்துக்களை விட முத்துக்களுக்கு ஓமை, அதாவது பல்ல
முத்து போன்ற பற்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி சொல்லலை, அந்த பெண்களுடைய பல்லை போன்ற இந்த முத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றாரு. அதான் பெரிய சிறப்பு. வாதி சொரியும் கதிர் முத்தும் வயல்மின் கரும்பில் படுமுத்தும் ஏறல் விளையும் குளிர்முத்தும் வேட மறுப்பின் ஒளிர் முத்தும் மூரல் எனச் சொல்வின் முத்த நகையால் தெரிந்து முறை கோக்கும் சேர திருநாட்டூர்களின் முன் சிறந்த மூதூர் செங்குன்றூர். ரொம்ப பழமையான ஊர் செங்குன்றூர் என்று சொல்லுவது. ரொம்ப பழமையான ஊர். நம்ம திருச்செங்குன்றூர் அப்படிங்கிறது நம்ம கொங்கு நாட்டில் இருக்கக்கூடியது. ஒரு சிலர் இதையும் அதையும் ரெண்டையும் வச்சு மயங்குறாங்க. அப்படி அல்ல, அது வேறு. மலைநாட்டில் இருக்கக்கூடிய செங்குன்றூர் வேறு. இது செங்குன்றூர். நம்ம திருச்செங்குன்றூர் என்று சொல்லுவது இது கொங்கு நாட்டில் இருக்கக்கூடியது. இப்படி கடலில் மிகவும் சொரிய விளைகின்ற ஒளி வீசும் முத்துக்கள். ஒன்று கடலில் முத்து குளிப்பாங்க இல்லைங்களா? தூத்துக்குடி பக்கம் இன்றளவும் நடக்கக்கூடியது. கடலில் முத்து விளையும். வயலில் விளைகின்ற கரும்பிலே படுகின்ற முத்துக்களையும், வயலில் இருக்கக்கூடிய கரும்புகளில் முத்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரும்புகளில் ஒரு சில கரும்புகளில் முத்து விளையும் என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் மூங்கில்களில் விளைகின்ற குளிர்ச்சியுடைய முத்துக்களையும். இன்னொரு இடம் என்னன்னா மூங்கில் ரொம்ப விளைந்த மூங்கிலில் முத்துக்கள் வரும் என்று சொல்கிறார். அப்புறம் யானை கோடுகளில் பிறகு விளக்கக்கூடிய முத்துக்கள், யானையினுடைய கொம்புகளில் முத்து பிறகு, யானை தந்தங்களில் முத்து பிறக்கும் என்று சொல்லி, அப்படி இந்த முத்துக்களை இவர்களது பல்வரிசைகள் என்று சொல்லத்தக்க வெண்முத்து போன்ற நகையினுடைய பெண்கள் வகை தெரிந்து முறைப்பட போக்கின்ற சிறப்புடைய அந்த சேரர்களது திருநாட்டிலே உள்ள பல ஊர்களிலும் முன்வைத்து எண்ணும்படி ஒரு சிறந்த பழமையான ஊர் திரு செங்குன்றூர் என்று சொல்லி. ஏன்னா ஒரு நாயனார் அவதரிக்கக்கூடிய ஊர் எவ்வளவு பெரிய பெருமையுடையது அப்படிங்கிறத சொல்லி வர்றார். இப்படி இந்த பாட்டில் கடல் நிலன் வரை வளங்களிலே சிறந்த வளத்தினை அவ்வளவு நிலங்களில் முறைப்பட வைத்து வளப்படுத்தி காட்டுகின்றபடி என்று சொல்லி, முத்துக்கள் பல இடங்களில் பிறக்கும் என்பது நூல் துணிவு. அதில் முத்து என்றது ஒரு பலனை காட்டவே இது போலவே பிறவும் காண்க என்று சொல்லி மலைநாடாதல் அதனுடைய சிறப்பை சொல்றார். முதல்ல என்ன சொல்றார் அப்படின்னா, ஏரல் அப்படி சொல்லுங்க. ஏரல் அப்படிங்கிறது மூங்கில்ங்க. அப்புறம் வேலம்ன்றது யானை. இந்த வாதி சொரியும் கதிர்முத்து முதல்ல அதைத்தான் சொல்றார். வாதி சொரியும் கதிர்முத்துன்னா கடல்ல இருந்து முத்துக்கள் கிடைக்கும் என்று சொல்லி, திருமறைக்காடு முதலிய முத்து குடிக்கும் கடல் துறைகளில் அவ பருவகாலங்களில் மிகுதியாக சொரியும் காட்சி காணத்தக்கது. உப்பளத்தில் முன்றில் தேரும் சிறுமணவார் முத்தங்குளிக்கும் மறைக்காடு என்று சொல்லி நமக்கு தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வயல்மென் கரும்பில் படுமுத்து, இது வயலில் விளைகின்ற கரும்புகள் அனைத்தனையிலும் காண்புரிதாகி குறித்த சிலவற்றில் என்று சொல்றார். சில கரும்புகளில் முத்துக்கள் விளையும். ஏரலில் விளையும் குளிர்முத்து, வேளமறுப்பின் ஒளிர்முத்து என்று சொல்லி, அதாவது அந்த கடல் முத்தம் கலசம் என்று சொல்லக்கூடிய மூங்கில் முத்து குளிர்ந்த கிரணங்களும் யானை முத்து தொகுதியாகக்கூடிய ஒளியும் உடையது என்று சொல்லி ஒவ்வொரு முத்துக்கும் ஒரு பண்பு இருக்கிறது என்று சொல்றார். உயிர்களை அவை வீழ்த்துகின்ற கடல் ஆழத்தினின்றும் ஏற்றி மலையுச்சியில் சேர்த்து வைக்கும் நாடு என்பது உட்குறிப்பு என்று சொல்லி, அப்படி கடலிருந்து எந்தெந்த பொருள்களெல்லாம் முத்து கிடைக்குது என்று சொல்லி அந்த உயரமான மலை வரைக்கும், மூங்கில் விளையக்கூடிய மலை வரைக்கும் சொல்லி கொண்டு செல்வது ஒரு சிறப்பு என்று சொல்றார். இப்படி நம்முடைய அதாவது தீதில்லா திருத்தொண்ட தொகை என்ற இடத்துக்கேற்ப வலன் பலவற்றிலும் முத்துக்களை எடுத்து கூறி சிறை குறித்தும் குறிப்பினை பற்றியது என்று சொல்லி, முத்து அப்படின்னா என்னென்னா விடுபடுவதுன்னு பேருங்க. முக்தி என்று சொல்லுவது தான் முத்து. ஞானசம்பந்த பெருமானுக்கு அவருடைய திருமண அலங்காரங்கள் எல்லாம் முத்துக்களாலேயே செஞ்சுருந்தாங்க. ஆமாம், அதாவது எல்லாரும் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டவங்க அத்தனை பேரும் திருவடி பேர் அடைஞ்சாங்க. முத்து என்று சொல்லுவது விடுபடுவது, இந்த பந்த பாசங்களில் இருந்து விடுபடுவது என்று சொல்லி ஒரு பொருள் உண்டு என்று சொல்கிறாங்க. அப்படின்னா அக்காரணம் பற்றி அப்பெயர் பெறுதலானும் இங்கு நாடு நெய்தலாக மருதமேயாக குறிஞ்சியாக எங்கனும் உயிர்களுக்கு வீடு வேற்றணியை காட்டும் முக்தி பொருள் தருவதாம் என பொறுத்து கூறியபடி என்று சொல்லி, திருமணம் காண வந்தவர்கள் எல்லாரும் முக்தி பெயரளித்த எமது ஆளுடைய பிள்ளையாருக்கு திருமண அணிகலன் முற்றும் முத்துக்களால் செய்து குறியிட்டு காட்டி ஆசிரியர் சிரமம் காண்க என்று சொல்லி, நமக்கு அவருடைய பல்லக்கும் அதே மாதிரி சோதிமுத்தின் சிவிகை சூழ்ந்து வந்துவார் என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்றார். திருநெல்வாயில் அறத்துறையில் அந்த முத்து பல்லக்கு, அது பேரே முத்து பல்லக்கு தான் இல்லைங்களா, திருநீட்டு ஒளி போல் இருந்தது என்று சொல்வார். இப்படி உயிர்களினுடைய 4 வகை தோற்றமும் அவை பெரும் 4 வகை பேரும் குறிக்க 4 வகை முத்துக்களை கூறினார் என்று சொல்லி உரையாசிரியர் சொல்றாருங்க.
4 வகையான உயிர்களுடைய தோற்றம் என்று சொல்வது கருவில், முட்டையில், வித்தில், வியர்வையில் என்று சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தம் சொல்வது இல்லைங்களா, உயிர்கள் தோன்றுவது 4 தோற்றங்கள் 7 பிறப்பு. 4 வகையான தோற்றம் என்று சொல்வது கருவிலை பிறக்கக்கூடியது மனிதர், விலங்குகள் முதலியன, அப்புறம் முட்டையில் பிறக்கக்கூடிய பறவை இனங்கள், அப்புறம் வித்தில் பிறக்கக்கூடிய தாவரங்கள், வியர்வையில் பிறக்கக்கூடிய பேன் முதலிய கிருமிகள், இதெல்லாம் வியர்வையில் மூலமாக வரக்கூடிய 4 வகையான தோற்றங்கள் என்று சொல்வதற்கேற்ப 4 முத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 4 வகையான நிலங்கள் என்று சொல்லுவதும் ஒரு கணக்கு. முக்தி 4 வகையான முக்தி தானே, சாரோபம், சாரூபம், சாமீபம், சாயுட்சியம் என்று சொல்லக்கூடிய 4. சைவத்தில் அதே மாதிரி 4 பாதங்களை, சரியை, கிரியை, எல்லாமே 4. சைவத்தில் எல்லாமே 4. அதனால் இதுவும் முத்தையும் 4 வகையாக சேக்கிழ பெருமான் சொல்லுவது ஒரு அழகு என்று சொல்லி சிவகுணியை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. மூரல் என சொல் வெண்முத்த நகையடை முத்துக்கள் இவர்களின் மூரலே யாம் என்று ஓமிக்கப்படுகின்ற பல் வரிசனையுடைய பெண்கள். முரல்னா புன்முறுவல், அவர்களுடைய அந்த புன்முறுவல் பற்கள் முத்து போல்வன என்று ஓம்பது வழக்கு. முத்துக்கள் பல் போல்வன என்று சிறப்பு காண்க என்று சொல்லி, முத்துக்கள் எல்லாம் அந்த பெண்களுடைய பல் போல இருந்தது என்று சொல்லுவது தான் அந்த மலைநாட்டுக்குரிய ஒரு சிறப்பு என்று சொல்லாரு. அறிவில்லாத பொருள்களாகிய கடல், கரும்பு, மூங்கில், யானை, கோடிவை தாமும் அந்நாட்டில் முத்துடையனவாயின் அறிவும் உயிரும் உள்ள பெண்களும் முத்துடையவர்களையாம் என்றார் என்று சொல்லி, அம்முத்துக்கள் எவையும் எமது மூரலுக்கு ஒப்பாகாது என அவர்களை கண்டு அவர் நகைக்கின்றனர். பெண்கள் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்களாம், எங்களுடைய பற்களுக்கு இந்த முத்துக்கள் எல்லாம் ஒன்றும் மிகையில்லை என்று சொல்லி பார்த்து சிரிப்பது போல இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய சிவகுணிய முறை சொல்லியிருக்கிறார். இந்த பாட்டிலே அந்நாட்டு கருப்பொருள், உரிப்பொருள்களின் சிறப்பு, நீர்வளம், நிலவளம், பொருள்வளம், மக்கள் சிறப்பு, தொழில் முதலிய பலவும் அழகு பெற ஆசிரியர் முறைகோத்து அமைத்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு சிவகுணிய உரையில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த திருப்பாட்டில் அப்படிப்பட்ட அந்த பதியில் ஒரு வேளாளர் குலத்தில் அவதரித்தவர் தான் நம்முடைய விரல்முண்ட நாயனார். 3வது பாட்டு சொல்றாங்க. என்னும் பெயரில் விளங்கி உலகேறும் பெருமை உடையதுதான் அன்னம் பயிலும் வயல் உழவின் அமைந்த வளர்த்தால் ஆய்ந்த மறை சொன்ன நெறியின் வரிகளும் தூய உடைமை தலை நின்றார் மண்ணும் குலத்தின் மாமறை நூல் மரபில் பெரியோர் வாழ்வதையாம். அப்படிப்பட்ட அந்த திருச்செங்குன்றூர் என்று சொல்லக்கூடிய பதியில் அந்த பெயரால் விளக்கம் பெற்று உலகேறும் பெருமைதான் உடையது. உலகத்திலே மிகுந்த பெருமையுடைய அந்த ஊர். அன்னங்கள் பயிலும் வயல்களில் உழவு தொழிலால் அமைந்த வளத்தினை கொண்டு, உழவு தொழில் செய்யக்கூடிய ஒரு வளத்தை கொண்டு, ஆய்ந்த மறைகளில் விதித்த வழிகளில் நடந்து வரும் தூய்மையான குடிமை திறத்திலே தலை சிறந்து விளங்குகின்றார்கள் என்று சொல்லி நிலை பெற்ற அந்த வேளாண் குலத்திலே அப்பெருமறை நூல்களில் ஒரு மரபிலே பெரியோர்கள் வாழ்ந்த கடமையாகிய அந்த ஊர் என்று சொல்லி அந்த திருச்செங்குன்றூரை சொல்ல நாயனார் அவதரித்த அந்த திருச்செங்குன்றூரை நமக்கு சேக்கிழ பெருமாள் இந்த இடத்துல உலக ஏழும் பெருமையுடையது என்று சொல்லி சொல்ல. நம்முடைய நாவுக்கரசு பெருமானும் நம்பிகளும் அவதரித்த திருமுனைப்பாடி நாட்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமாள் சொல்வார். மறந்தருத்தி நெறிமாற மணிகண்டர் வாய்மை நெறி அறந்தரு நாவுக்கரசும் ஆளால சுந்தரரும் பிறந்தருட உலதானால் நம்மளவோ பேருலகில் சிறந்த திருமுனைப்பாடி உட்பாடும் சீர்பாடு என்று சொல்லுவார். அப்படின்னா நாயன்மார்கள் அவதரித்தது அவ்வளவு பெருமை. ஒரு ஊருக்கு என்ன பெருமைனா நாயன்மார்கள் அவதரித்தது தான் பெருமை. திருவாமூர் என்று சொல்லி 2 முறை சொல்வார்கள். அதே மாதிரி சீர்காழியை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் அந்த சண்பை நகரத்தை பற்றி 12 திருப்பெயர்கள் சொல்கிறார் நம்முடைய சேக்கிழ பெருமாள். அந்த 12 திருப்பெயரை தினசரி சொல்லிட்டு வந்தாவே நமக்கு முக்தி கிடைக்கும். பிரம்மபுரம், வேலுபுரம், புகழிமிரு வெண்புறநீர், பொருவில் திரு தோணிபுரம், பொந்தாராய் சிதபுரமும், பருபுரமும், சண்பை நகர், வளர்காலி கொச்சைவயம், பரவுதிரு கலுமலமாம் 12 திருப்பெயர்த்தார் என்று சொல்லி அந்த 12 பெயரை வச்சு ஒரு பதிகமே பாடியிருக்கார் ஞானசம்பந்த பெருமாள். அவன் மதுரையம்பதியில் ஒரு பதிகமே பாடியிருக்கார். 12 பேர் மட்டும் மாறி மாறி வரும். 11 பாட்டிலையும் 12 பேரும் மாறி மாறி வரும். அப்படி ஒரு பதிகமே பாடியிருக்கார். அப்போ நாயன்மார்கள் அவதரிக்கக்கூடிய அந்த ஊர் அவ்வளவு சிறப்புடையது என்று சொல்லி சொல்றார். எல்லா ஊருக்கும் எல்லா நாயன்மார்களும் அவதரித்தது அவ்வளவு பெருமையுடையது. உலகு ஏறும் பெருமையுடையது என்று சொல்லி உலகை மிக ஏற்றமடைய செய்யக்கூடிய பெருமை தானே உடையது என்று சொல்லி உலகை வாழை செய்து ஈரேற்றும் பெருமை என்று சொல்லி சொன்னார். உழவின் அமைந்த வளர்த்தால் என்று சொல்லி அந்த உழவு தொழிலை உழவு தொழில் ரொம்ப உத்தமமான ஒரு தொழில் என்று சொல்லுவாங்க.
அது உழவுத் தொழிலை வந்து மறையோர்க்கு விதித்தல் என்று சொல்லி இந்நாடு பரசுராம முனிவனால் மறையோருக்கு தானமாக தரப்பெற்றமையால் மறையோர் நிலத்துக்கு உரிமை பெற்ற கிழவராயினார் என்று சொல்லி, நிலம் வந்து மறைவர்களுடைய நிலம், அவங்களுக்கு உரிமையான நிலம். ஆனால் அதில் யார் அந்த விவசாய தொழில் செய்யக்கூடியது வேளாளர்கள். அதான் ரொம்ப சிறப்பு. அவர்களுக்கு வந்து அவங்க செய்ய மாட்டாங்க, நிலத்துக்கு உரிமையாளர்கள் அவங்களா இருக்கலாம். ஏன்னா பரசுராமர் தானமாக கொடுத்த நாடு மலைநாடு வேதியர்களுக்கு. ஆனால் அங்கே வேளாண் தொழில் செய்யக்கூடிய வேளாளர்கள் தான் என்று சொல்லி சொல்றார். அந்த தொழில் உரிமை அவர்களுக்கு தான் உண்டு என்று சொல்லி சொல்லுகிறார். இருவரும் மறைவழி நிற்கரை அவர் வேளாளர்கள் மறை சொன்ன வழி ஒழுகுவர், மறையோர் அம்மரபினர். மறையவர்கள் வந்து அந்த மரபை சார்ந்தவர்கள். இந்த மறையில் சொல்லப்படி ஒழுகுபவர்கள் யாருன்னா வேளாளர் பெருமக்கள் என்று சொல்லி, வேளாளர்களை பற்றி நமக்கு திருக்குறிப்பு தொண்டை நாயனார் புராணத்தில் நிறையா வருதுங்க. தொண்டை நாட்டு வேளாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய சான்றோர்கள் நிறைந்த பதி தொண்டை நாடு. தொண்டை நாடு அதுவும் சேக்கிழார் பெருமான் அதில் தான் சொல்கிறார், காஞ்சிபுரத்தில் சொல்கிறார். அதாவது தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய வந்தர்வால் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ அப்படிங்கிறது. ஏன்னா தொண்டை நாட்டு மக்கள் வந்து தீயது அப்படிங்கிறத நம்ம செய்யாமல் இருக்கலாம், மனசில் நினையாமல் இருக்கலாம், கனவுல கூட அவங்களுக்கு இந்த தீமை அப்படிங்கிறதே இல்லையா. அப்படி ஒரு வேளாளர்கள் நிறைந்த பதி தொண்டை நாட்டு. அதனால் தொண்டை நாட்டினுடைய சிறப்பை அதான் 128 பாடல் திருக்குறிப்பு தொண்டையாளர் குணத்தில், 110 பாட்டு தொண்டை நாட்டினுடைய சிறப்பு, 18 பாடல் தான் நாயனாருடைய சிறப்பு. நாயனாருடைய வரலாறு வெறும் 18 பாட்டு தான். ஆனால் சரியத்துக்கு பேர் என்ன? திருக்குறிப்பு தொண்டை நாயனார் சரிதம். 18 பாட்டு தான் நாயனாரை பற்றி இருக்கும். மீதி 110 பாட்டும் தொண்டை நாட்டினுடைய சிறப்பாக தான் இருக்குது. அதில் காஞ்சிபுரமே 50 பாட்டுக்கு மேலே வந்து, மற்றதெல்லாம் சேர்ந்து 60 பாட்டு, காஞ்சிபுரமே 50 பாட்டு வந்து. ஏன்னா அம்மா வந்து பூஜை பண்ண இடம் இல்லைங்களா, அதனால் வந்து உமையம்மை பூஜை செய்ததுனால அதுக்கு ஒரு பெருமை காஞ்சிபுரத்துக்கு. இப்படி அந்தந்த ஊருக்கு ஒரு பெருமை உண்டு, அந்தந்த நாட்டுக்கு ஒரு பெருமை உண்டு என்று சொல்லி, மண்ணும் குலம் அப்படின்னா நிலை பெற்ற குலம் என்று சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். அந்த வேளாளர் குலத்தை வந்து நிலை பெற்ற குலம், புராண நாயகராகிய நாயனார் வேளாளராதலாலும் ஒரு குறிப்புமாம் என்று சொல்லி, அன்னம் பயிலும் வயல் குலவின் வளம் என்று சொல்லி, அன்னங்கள் எல்லாம் நிரம்ப இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகளை உடையது இந்த நாடு என்று சொல்கிறார். அப்படி அருமையான ஒரு நம்ம அடியார்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒரு முறையாவது செங்கனாச்சேரி போகணும். கண்டிப்பாக வந்து செங்குன்றூர் போய் பெருமண்ட நாயனார் அவதரித்த அந்த பதிக்கு போகணுங்க. ஆமாம், ஒரு முறையாவது போகணும். கடைசியில் தான் இருக்குது, இருந்தாலும் போகணும். மூவட்டு புலாவெல்லாம் தாண்டி போகணும். ரொம்ப அருமையான பதி. ரொம்ப ஒரு சின்ன ஊர் தான், ரொம்ப ஒன்றும் பெரிய ஊரெல்லாம் ஒன்றும் இல்லை. கோட்டையமெல்லாம் தாண்டி போகணுங்க. நல்லா அருமையான ஊர். ஒழுகும் தூய குடிமை என்று சொல்லி, ஒழுகுதலால் தூய்மை பெற்ற குடிகளாகும் தன்மை என்று சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள், அங்கே அடியார்களாக கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக என்று சொல்லக்கூடிய அந்த பன்னொன்று இசை பாடக்கூடிய அடியார்கள், அங்கேயும் அடியார் பெருமக்கள் நிரம்ப இருந்திருக்கிறாங்க. இல்லைன்னா அவருக்கு அடியாராகக்கூடிய நிலைமை வந்திருக்காது இல்லைங்களா. அது எவ்வளோ உழைப்பு. ஒரு நாட்டில் ஒரே ஒரு 2 நாயன்மார்னாலும் அதில் ஒருத்தர் வந்து அடியார் வழிபாட்டில் அவ்வளோ உழைப்பாக இருந்திருக்கிறார். அதுதான் பெரிய ஒரு சிறப்பு என்று சொல்லி வாழ்பதி தில்லை 3000 திருச்செங்குன்றூரில் எப்படி தில்லையம்பதியில் 3000 அந்தணர்கள் இருந்தாங்களோ அதுபோல் செங்குன்றூர்லேயும் 3000 அந்தணர்கள் இருந்ததாக ஒரு வரலாறு சேக்கமணிய உரையில் சொல்கிறார். அங்கேயும் 3000 அந்தணர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. திருச்செங்குன்றூர்லேயும் இருந்திருக்காங்க. 3000 வேதியர்கள் இருந்தனர் என்று சொல்லி சொல்கிறார் வாழ்பதி என்று சொல்லி. அப்படிப்பட்ட அந்த பதியில் அவதரித்தவர் நாயனார். அதை அவருடைய அவதாரத்தை இந்த பாட்டில் சொல்கிறார். அப்பொற்பதியை வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தார், செப்பற்கரிய பெருந்தீர்த்தி சிவனார் செய்ய கழல் பற்றி எப்பற்றினையும் அறையறிவார் எல்லை தெரிய ஒன்னாதார் மெய்ப்பத்தர்கள் பால் பறிவுடையார் எம்பிரானான் விரல் மிண்டல். ஒரே பாட்டில் பெருமானுடைய தொண்டையும் சொல்கிறார், அடியார் தொண்டையும் சொல்கிறார். அதான் பெரிய சிறப்பு. ஒரே பாட்டில் அவர் இறைவனுக்கு எப்படி தொண்டு செய்தார், அடியார்களுக்கு எப்படி தொண்டு செய்தார் அப்படிங்கிறத ரெண்டையும் இதில் சொன்னார். அப்பொற்பதியின் இடையில் வேளாண் குலத்தை விளக்க வந்து அவதரித்தார். அந்த அழகிய பதியிலே வேளாண் குலத்தை விளக்கம் செய்ய அவதரித்தார். செப்பற்கரைய பெருந்தீர்த்தி சிவனார் செய்ய கடல் பற்றி எப்பற்றனையும் அறை எறிவார் அப்படின்னார். செப்பற்கரிய பெரும் சீர்த்தினர், சொல்ல முடியாத சொல்லுவதற்கரிய பெரும் சிறப்புகளுடைய செவ்வருமானாரின்
செவடிகளையே பற்றுக்கோடாக கொண்டு, அப்புறம் ஏனைய எல்லா பற்றுக்களையும் அறை எறிவார். உலக பற்றுக்களை எல்லாம் நீங்க பெற்றவர் என்று சொல்லி பொருளுங்க. பெருமானுடைய பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடன். எப்போ நம்ம பெருமான் திருவடியை பற்றுகின்றோமோ அப்போ உலகப்பற்று நமக்கு நீங்க. அப்ப என்ன பண்ணிருக்காரு, அதாவது செப்பற்கரிய பெருசீர்த்தி சிவனார் செய்ய கடல் பற்றி எப்பற்றினையும் அறை எறிவார் அப்படின்னு. ரெண்டு பற்று நமக்கு இருக்குதுங்க. யான் என்று சொல்லக்கூடிய அகப்பற்று, எனது என்று சொல்லக்கூடிய புறப்பற்று, ரெண்டும் நீங்கணும். அப்போதான் நமக்கு இந்த கட்டு நீத்தவருக்கு இன்னருளே செய்யும் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வனார் அப்படின்னு. அதாவது திருச்சிராப்பள்ளி தேவாரத்தில், நம்முடைய அப்பர் சாமியுடைய தேவாரத்தில் மட்டுபார் குழலோடு மால்வடி இட்டமா உகந்து ஏறும் இறைவனார் அந்த பாட்டில் வரும். கட்டு நீத்தவருக்கு இன்னருளே செய்யும் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வனார். எப்போ பெருமான் நமக்கு அருள் செய்வான், அந்த கட்டு நீத்தல் என்று சொல்லக்கூடிய நம்ம பற்றுகள் அருகின்ற பொழுது தான் பெருமான் நமக்கு அருள் செய்யும். அதுதான் அங்கே சொல்லார். இப்போ நாயனார் எப்படின்னா, அப்படி அந்த ஒரு ஆரம்பத்திலேயே சிறு வயசிலிருந்தே அவருக்கு இறைவனுடைய திருவடியை பற்றி நின்றதுனால எப்பற்றினையும் அறை எறிவார் என்று சொல்லி உலகப்பற்றுக்கள் நீங்க பெற்றவர் என்று சொல்லி சொல்றார். எல்லை தெரிய உண்ணாதார் மெய்ப்பத்தர்கள் வாழ் பறிவுடையார் எம்பிரானார் விவரங்கின்றர் என்று சொல்லி மெய்ப்பத்தர்கள். அதுங்க ரெண்டு இதில் நம்ம கவனிக்கணும். எந்த அடியாராக இருந்தாலும் வழிபாடு செய்து தொண்டு செய்தது ஒருத்தர், யார் இளையான்குடி மாறநாயனார் இல்லைங்களா? யாராக இருந்தாலும் சரி, ஆமாம், பெருமானுடைய அடியார்கள் யாராக இருந்தாலும் சரி, அப்படிதான் புராணத்தில் வருது இல்லைங்களா? அதே மாதிரி அப்பர் சாமியில் சொல்றார், எவரேனும் தாமாக விளையாட திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி என்று சொல்லி சொல்றார். அது நம்முடைய இளையான்குடி மாறநாயனார் புராணத்தில், அதாவது ஆரம் என்பு முனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நெத்தமாகிய பக்தி முன் கூற. இதுக்கு மேலே இன்னொரு புராணம் இருக்குதுங்க. அது நம்முடைய நரசிங்கமுனைய நாயனார் புராணத்தில் வெளிப்படையாகவே சொல்கிறார், ஒழுக்கமே இல்லாத இருந்தாலும் சரி, ஒழுக்கம் இல்லாத இருந்தாலும் நம்ம வேடத்தை வணங்கணும்னு சொல்கிறாருங்க. அது சீலம் இளரே எனினும் திருநீறு சேர்ந்தாரை ஞாழ மிகழ்வார் அருணரகம் நன்னாமல் எண்ணுவார் வாரணைந்தார் நமக்களித்த படியிரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினைய மொழி விளம்பி விடை கொடுத்தார் அப்படிங்கிறது. அந்த புராணத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அடியார் கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாதவர், அவர் எல்லா பக்கம் போய் கொண்டு இருக்கக்கூடியவர். அவர் நாயனார் என்ன செய்வார்னா, ஒவ்வொரு திருவாதிரை தினத்தன்றும், ஏன்னா பெருமானுக்கு உகந்தது திருவாதிரை இல்லைங்களா, திருவாதிரை தினத்தன்று வீட்டில் அடியார்களெல்லாம் அழைத்து பாத பூசைகள் செய்து ஒவ்வொருத்தருக்கும் பொற்காசுகள் கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் பொற்காசு கொடுக்கின்ற பொழுது, அப்படி பாத பூஜை செய்கின்ற பொழுது ஒரு அடியார் நிற்கிறார். அவர் கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாதவர். அவரை பார்த்து அடியார்கள் எல்லாம் யாரும் ஒன்றும் சொல்லலையாம். ஏன்னா அடியார்களெல்லாம் தெரியும் இல்லைங்களா, அவரும் அடியார் நம்மள அடியாருங்கிற மாதிரி அடியார் யாரும் ஒன்றும் சொல்லலை. இந்த உலகத்தாரெல்லாம் இருப்பாங்க பாருங்கள், வேடிக்கை பார்த்து வந்தவங்க, சும்மா வணங்கிட்டு போகலான்ட்டு வந்தவங்க, அவங்கெல்லாம் பார்த்து இவனெல்லாம் ஒரு அடியாரா, இவனெல்லாம் இங்கே நின்றுட்டானான்னு சொல்லி அவர் காது படம் பேசுகிறாங்க. அவர் காதில் கேட்குது. அவருக்கு அந்த இடத்துல மனசு ரொம்ப நம்ம இப்படி இருக்கிறோமே கொஞ்சம் வருந்துறார். அப்படி வருந்துறது அரசர் பார்த்துடுறார். நரசிங்கமுனைய நாயனார் தெரியுது. அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த நாயனார் மனசு நொந்து நிற்கிறார். இப்போ அவர் மனதுக்கு வருத்தத்துக்கு காரணமானவங்க எங்கே போவாங்களாம், கடும் நரகம் போயிடுவாங்களாம். அப்படி நரகம் போகாது காப்பாற்றுவது அரசனுடைய கடமை என்று சொல்லி என்ன பண்ணாராம், அவர்கிட்ட பக்கத்தால் போய் நல்ல இனிமையான மொழிகளால் பேசி எல்லாத்துக்கும் ஒரு காசுன்னா அவருக்கு 2 காசு, ஒரு பவுன் காசுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு 2 பவுன் காசை கொடுத்து நல்ல மொழிகளால் பேசி அவர் அனுப்பினாராம். சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க, சீலம் இளரே எனினும் திருநீறு சேர்ந்தாரை ஞாழ மிகழ்வார் அருணரகம் நன்னாமல் எண்ணுவார். ஞாலம் அப்படின்னா உலகத்தார்கள் அர்த்தங்க. உலகத்தார்கள் அப்படி பேசுனாங்க. அவங்க நரகம் போகாமல் காப்பாற்றுவது அரசனுடைய கடமை என்று சொல்லி அருணரகம் நன்னாமல் எண்ணுவார் வாலணைந்தார் நமக்களித்த படி இரட்டி பொன் கொடுத்துனார். எல்லாத்துக்கும் ஒரு பொண்ணு, அவருக்கு 2 பொன், படி இரட்டி பொன் கொடுத்து மேலே வரை தொழுதி நம்பி இனிய மொழி கொடுத்து விடை கொடுத்தார் என்று சொல்லி அந்த இடத்துல நமக்கு நம்முடைய நாயனார் நரசிங்கமுனையனார் அப்படி வாழ்ந்தவர். இவர் எப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒழுக்கமான அடியார்களை தான் பார்ப்போம். ஆமாம், நல்ல மெய் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதான் மெய்யடியார் மெய்ப்பத்தர்கள் வாழ் மதிப்புடையார். யாரிடத்தில் அன்புடையவர் இவர்? மெய்ப்பத்தர்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பணி செய்திருக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ நாயன்மார்கள் எப்படின்னா ஒவ்வொருவரும் ஒரு தொண்டு செய்தது. யாராக இருந்தாலும் தொண்டு செய்தவர் இளையான்குடி மாறநாயனார்.
அப்படி ஒழுக்கமே இல்லாத போனாலும் தொண்டு செய்தவர் நரசிங்கமுனை நாயனார். இவர் எப்படின்னா நல்ல ஒழுக்கமாக இருக்கும். அதான் சொல்கிறார் பாருங்க, அடியார் எப்படி இருக்கணும், மெய்ப்பத்தர்பால் பதிவுடைய, பரிவுன்னா அன்புங்க, மெய்ப்பத்தர்பால் பதிவுடையார் எம்பிரானார் விரம்பினர் என்று சொல்லி அவர் ஏன் நம்பிகள் திருநீற்று கோலத்தோடு தானே இருந்திருப்பார். ஏன் அவரை இவர் வெறுக்கணும், ஏன் புறகுன்னு சொல்லணும்னு நமக்கு ஒரு பின்னாடி ஒரு கேள்வி வரக்கூடாது. அதனால் அவர் சொல்கிறார், ஒரு அடியார்னா எப்படி இருக்கணும்னு அவர் என்ன கணக்கு மனசில் வச்சிருக்கிறாருன்னா, இறைவனை வணங்கணும், இறைவனுடைய அடியார்களை வணங்கணும், திருக்கூட்டத்தை முதல்ல வணங்கணும், அதற்கு பிறகு தான் இப்படியெல்லாம் ஒரு இது வச்சிருக்கிறார். திருக்கூட்டத்தை வணங்குறாரு சுந்தரர், நேரில் போய் வணங்க தகுதியிலே நினச்சி போகிறத இவர் என்ன நினச்சிக்கிறாரு, மதிக்காத போகிறான் சுந்தரம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறார். அதனால தான் வழிபாடு புறத்தில் வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த சரிதம் தான் ஒரு காரணம். முதல்லையே சொல்லிடுறார் அவருடைய தன்மை என்ன அப்படிங்கிறது, முதல்லையே சொல்லிடுறார். வேளாண் குலத்தை விளக்க வந்த அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆமாம், வேளாளர் இந்த குலம், இவர் அதனால் வந்தவர் அவதரிக்க பெற்றமையால் விளக்கம் அடைந்தது. ஆமாம், இவர் அந்த குலத்தில் பிறந்ததுனால அந்த குலத்துக்கு ஒரு பெருமை. காணவர் குலம் விளங்க தத்தைவால் கருப்பம் நீட, கண்ணப்ப நாயனார் இருக்கிறார். கண்ணப்ப நாயனார் பிறந்ததுனால அந்த குலத்துக்கு ஒரு பெருமை. அந்த குலத்தினால கண்ணப்ப நாயனாருக்கு பெருமை கிடையாது. அந்த குலத்துக்கு ஒரு பெருமை என்னன்னா, கண்ணப்பர் அவதரித்தது. ஆமாம், கவுனியர் குலத்தில் ஒரு காதலன் உதைத்தார். இந்த கவுனியர் குலத்துக்கு ஒரு பெருமை என்னன்னா, ஞானசம்பந்த பெருமான் அவதரித்தது. குறுக்கையர் குலம் விளங்க, அந்த குறுக்கையர் குலம் என்று சொல்லக்கூடிய குலத்தில் நாவுக்கரசு பெருமான் அவதரித்தார். அந்த குலம் விளக்கம் பெறுவது யாராலேன்னா நாவுக்கரசு பெருமானால். இப்படி தான் நம்ம சரியத்தை எடுத்துக்கணும். அந்த குலத்தில் பிறந்ததுனால அவருக்கு பெருமையா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, அவர் அவதரித்ததுனால அந்த குலத்துக்கு பெருமை. அப்படிதான் இங்க நமக்கு சொல்றார், வேளாண் குலத்தை விளக்க. அப்படி வேளாண் குலத்திற்கு முன்னிருந்த அளவில்லாத பெருமைகளிலும் திருத்தொண்ட தொகையை உலகம் பெற்று பெறுவதற்கு காரணமாயிருந்தவரை தன்னுள் பெற்றது அக்குலத்துக்கு மிக பெருமையும் விளக்கமும் தந்தது. ஆசின்மறை கைப்பிடத்த சீலத்து கவுனியர் கோத்திர விளங்க செப்பு நெறி வழிவந்தார் சிவபாத ஹிருதயர் என்று சொல்லி அந்த சிவபாத ஹிருதயர் அவதரித்தது அந்த கோத்திரம் செய்த ஒரு தவம் என்று சொல்லுகிறார். ஞான சம்பந்த பெருமானுடைய சரீரத்தில் காணவர் விளங்குகளோட தத்தைவால் கருப்பம் நீடு என்று சொல்லி அதையும் மேற்கோளாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி செப்பற்கரிய பெரும் சீர்த்திச்சவனார் அப்படின்னார். அப்படின்னா பெருமான் எப்படிப்பட்டவர், அவருடைய பெருமைகளை சொல்லால அடக்க முடியாது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னார். அப்படின்னா உணர்வதற்கரியவன், ஓதுவதற்கு அறிவன். அவனுடைய பெருமைகளை முழுவதும் மனதினாலும் நாம் அறிய முடியாது, வாக்கினாலும் சொல்ல முடியாது. அதாவது பசுஞான பாசஞானங்களுக்கு அப்பாற்பட்டவர் பெருமான். அவனுடைய திருவருள் கொண்டுதான் பெருமானை அறிய முடியும் அப்படிங்கிறது தான். அதான் சொல்றாரு, அந்த செப்பற்கரிய பெருஞ்சீர்த்தி சிவனார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதான் சொன்னார். அப்படி அந்த சீர்த்தி என்று சொல்லுவது மறைகள் வல்வாறு பேசி திளைத்து உணர்த்தும் சிவம் என்று சொல்லி இருத்தல் கிடத்தல் என பொழுதல் என்று சொல்லி சொன்னார். இப்படி சிவபெருமானது எல்லாம் அறியும் தன்மை, ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கும் தன்மை முதலிய பல சீர்த்திகளையும் மறைகள் பேசும் என்று சொல்லி சொன்னார்கள். பெருமானுடைய பெருமைகள் வேதங்கள் எல்லாம் பேசும். அதே மாதிரி தமிழ் வேதம் என்று சொல்லக்கூடிய திருமுறைகளும் இறைவனுடைய பெருமைகளை பேசக்கூடியதுதான். அப்பர்சாமியின் தேவாரத்தில் சொல்வார், மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வயலுமாய் மாணிக்கம் தானையாகி நின்ற திருத்தாண்டகத்தில். அதே ஒரு திருத்தாண்டகத்தில் என்ன சொல்றாருன்னா, மண்ணல்லை விண்ணல்லை வலையும் அல்லை மலையல்லை கடலல்லை வாயுவல்லை என்று சொல்லி இல்லை இல்லைன்னு அப்படின்னா அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட பொருள் பெருமான் என்று சொல்லி சொன்னார். எல்லாமாக இருக்கக்கூடியதும் பெருமான் தான். அந்த பொருள்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியதும் அதையெல்லாம் கடந்து நிற்கக்கூடியவனும் பெருமான் தான் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானுடைய தேவாரத்தில் சொல்றார். இப்படி பெருமானுடைய பெருமை என்று சொல்வது, இறைவன் எல்லாமாய் அல்லனுமாய் நின்றவர்களுக்கு சீர்த்தியை மிக விதந்து பேசுகின்றன. வேதங்கள் எல்லாம் பெருமானை பற்றி விதந்து பேசுகிறது. இறைவன் உயிர்களுக்கு அருள்புரியும் சீர்த்தியே அவனது கீர்த்திகளில் மிகச்சிறந்தது. இருக்கிற பெருமைகள் எல்லாம் ஒரு பெரிய பெருமை என்னன்னா, உயிர்களுக்கு பெருமான் அருள் செய்வது தான் மிகச்சிறந்த ஒரு பெருமை என்று சொல்லி சொன்னார். மாணிக்க வாசகடிகள் கீர்த்தித்திராகவல் எல்லாத்துக்கும் தெரியும். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி. அதாவது பெருமானுடைய திருவடி எங்க இருக்குதுன்னா, ஒன்று தில்லையம்பதியில் நின்று ஆடிக்கொண்டு இருக்கிறது, இன்னொன்று உயிர்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கு. பெருமான் இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய திருவடிகள் ஆடக்கூடிய ரெண்டு இடம், ஒன்று மன்று என்று சொல்லக்கூடிய தில்லை மன்று, இன்னொன்று நம்முடைய ஆன்மாவிலே ஆடக்கூடியது இறைவன் என்று சொல்லி அதை கீர்த்தித்திராகவல்ல இறைவனுடைய அந்த ஒரு பெருமைகளை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி போற்றித்திராகவல்லையும் அவன் ஆன்மாக்களுக்கு செய்யக்கூடிய அந்த உபகாரத்தை எல்லாம் எப்படியெல்லாம்
கரு உருவாகிறதிலிருந்து பிறப்புக்கு வந்து முக்தி அடைகின்ற வரைக்கும் பெருமானுடைய அந்த ஒரு பெரிய கருணை நமக்கு மணிவாசக பெருமான் சொல்லியிருக்கிறார். இப்படி சிவனது சீர்த்தியே பெரிதாய் பேசப்பெறும் என்று சொல்லி, அதாவது சிவன் ஒருவனே தியானிக்கத்தக்கவர் என்று சொல்லி வேதங்களும் சொல்லுகிறது என்று சொல்றார். செய்ய கடல் அப்படின்னா சேவடி, அதாவது சிவந்த சேவடி. ஆமாம், அரவணையால் சிந்தித்து அரற்றுமடி என்று சொல்லி திருவடி திருத்தாண்டகத்தில் நாம் அப்பர் சாமிகள் ஒரு பதிகமே பெருமானுடைய திருவடியை பற்றி பாடியிருக்கிறார். கலல் என்று சொல்லுவது உபச்சாரம் என்று சொல்லி திருவருள் நிறைவே திருவடியாக கூறப்பெறும். இறைவனுடைய திருவருள் நிறைவு தான் திருவடி என்று சொல்லுவது என்று சொல்லி இறைவனுக்கு திருமேனி கற்பிக்க பெறும்போது திருவடியும் கற்பிக்க பெறும் என்கின்ற சொல்லி திருவடியே சிவ சத்தியாம் என்று சொல்லி அது தாரகம் என்று சொல்லி சொல்றார். நமக்கு உரையாசிரியர் சொல்றார். செய்ய அப்படின்னா செம்மையுடைய, அப்புறம் வீடு பேறு தரக்கூடிய, இன்னொன்று சிவந்த என்று சொல்லி பெருமானுடைய திருவடி ரொம்ப சிவந்த திருவடி, வீடு பேறு தரக்கூடிய திருவடி என்று சொல்லி பலவாறு அதற்கு பொருள் சொல்லுவாங்க. அதான் தேவரெல்லாம் தொலைச்சி வந்த செந்தால் முக்கட் செங்கரும்பே என்று சொல்றார். அது நம்முடைய தடுத்தாட்கொண்ட புராணத்தில் பெருமானுடைய திருவடியை சொல்லுகின்ற பொழுது, ஞாழம் உய்ய நடம் மன்றுள் ஆடின காலனார் உயிர் மால கருத்தன மாலை தாழ்குழல் மாமலையால் செங்கை சீலமாக வருடச் சிவந்தன என்று சொல்லி, ஏன் பெருமானுடைய திருவடி சிவந்ததுன்னா சொல்றார் பாருங்க. ஒன்னொன்னுக்கும் காரணம் சொல்றார் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சேக்கிழ பெருமான். ஞாழம் உய்ய நடம் மன்றுள் ஆடின, இந்த உலகமெல்லாம் உய்யம் பொருட்டாக பெருமான் ஐந்தொழில் கூத்து இயற்றுகிறார் இல்லை என்பதில் இல்லைங்களா, அது ஒன்று. அவர் காலனார் உயிர் மால கருத்தன, மார்க்கண்டேயருக்காக காலனுடைய உயிரை அப்போ பெருமானுடைய திருவடி கருத்தது என்று சொல்றார். மாலை தாள், அந்த கருத்த திருவடி எப்போ மீண்டும் சிகப்பாச்சுன்னா மாலை தாழ்குழல் மாமலையால் செங்கை சீலமாக வருட சிவந்தன. பெருமாட்டினுடைய செங்கை இருக்குது பாருங்க, அந்த கையில் அப்படி பெருமான் திருவடியை வருடுனதுனால மீண்டும் சிகப்பாச்சு. ஏன்னா அந்த காலனை காய்ந்த பொழுது கருத்த திருவடி மீண்டும் அம்மையாருடைய செங்கையால் வருடுகின்ற பொழுது சிவந்தது என்று சொல்லி, அதுதான் இங்கே சொல்றாரு செய்ய கலல் என்று சொல்லி. செய்ய கலல்னா செம்மையான திருவடின்னு ஒன்று, நமக்கு முக்தி கொடுக்கக்கூடிய திருவடி என்று சொல்லி ஒன்று, இன்னொன்று சிவந்த திருவடி. இப்படி நாம் பலவாறு பொருள் கொள்ளலாம். அது ஏன் சிவந்தது அப்படின்னா அம்மையாருடைய கைப்பட்டதுனால சிவந்தது என்று சொல்றாருங்க. ஆமாம், அப்படி பெருமானுடைய திருவடியே சொல்றாரு. ஆமாம், அது அச்சித்து மலர்களினின்றும் தேன்பாய்ந்து சிவந்தது அப்படிங்கிறது ஒன்று. நம்ம சிறந்து வானோர் இனந்துருங்கி மணிமகுட தேரத்துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய் மூழ்கி நனைந்தடைய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூரியம் பெருமானார் நல்லவார். அது நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார்கிற தேவாரத்தில் சொல்றாரு. அப்படியே நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூரியம் பெருமானார் நல்லவாறுன்னா என்ன நனைந்து, மலர்களில் இருந்த தேனால் நனைந்த திருவடி அப்படின்னு. அப்படியே அந்த எப்படி பெருமானுக்கு நம்ம மலர் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னா அந்த மலரக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய நகைக்கும் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மலர்ந்துச்சுன்னா இருக்கிற தேனெல்லாம் போய் எல்லாம் பறிச்சிருமா. அதனால் மலரும் பருவத்தில் இருக்கக்கூடிய மலர்களை பெருமானுக்கு சாற்றுவது, அதில் தான் தேன் இருக்குமா. அப்படி அப்பர் சாமிகள் சொன்னது அதுதான். நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தான் நல்லூரியம் பெருமானார் நல்லவாறு என்று சொல்லி இறைவனுடைய திருவடியை அந்த திருத்தாண்டகத்தில் சொல்றார். ஆமாம், அப்படி கலல் பற்றி எப்பட்டனையும் அறை எறிவார் என்று சொல்வது பற்றத்தக்க கலல் பெருமானுடைய திருவடி தாங்க. அப்படி பெருமானுடைய திருவடியை பற்றுகின்ற பொழுது வேற பற்றுக்கள் நீங்கும். அதான் சொல்ற, மற்ற பற்றனுக்கு இன்றி நின்றிருப்ப அதமே மனம் பாவித்தேன், பெற்றடும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை எய்தினேன். அந்த பாட்டில் கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும்னா நமச்சிவாய என்று சொல்லி அதில் தான் சொல்றார். மற்ற பற்றனுக்கு இன்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன் என்று சொல்லி வேற பற்றுக்கள் நீங்குகின்ற பொழுது பெருமானுடைய திருவடி பற்று ஆன்மாவில் பதியும். அதான் நம்ம இதில் தெரிந்து, அதான் கலல் பற்றி எப்பற்றனையும் அறை எறிவார் என்று சொல்லி பிற பற்றுக்கள் என்ற போதே திருவடி பற்று உளதாம் என்று சொல்லி திருவடி பற்று உளதாக பிற பற்றுக்கள் அரும் என்று சொல்றார். இந்த இரண்டும் திருவருளால் உண்டாக வேண்டும். முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே என்று சொல்லி நமக்கு ஞானசம்பந்த பெருமானும் பாடியிருக்கிறார் என்று சொல்லி, இப்போ எப்பற்ற யான் எனது என்று அகப்பற்று புறப்பற்றுக்கள் அனைத்தையும் தேவலோக நரகலோக பூலோக பற்றுக்களையும் போகம் வேண்டிலேன் புறந்தராதி இன்பம் என்று சொல்லி மணிவாசக பெருமான், அதாவது சொற்க எதுலேயுமே பற்று இருக்கக்கூடாது.
எந்த ஒரு சுகத்திலையும் இறைவனுடைய திருவடி ஒன்றை தவிர வேறு பற்றுக்கள் அடியார்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னா கூடும் அன்பினில் கும்பிடலே என்று திருக்கூட்ட சிறப்புல சொல்றார் இல்லைங்களா? ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் வீசன் பணியளது ஒன்றினார் ஈர அன்பினர் யாதும் குறைவிலார் வீடும் என்னால் வீரம் என்னால் விரம்பும் தகையவேன்னு சொன்னார். அது மாதிரி அந்த திருக்கூட்ட சிறப்புல தான் அந்த கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் என்று சொல்வார். அப்படி அடியார் பெருமக்கள் பெருமானுடைய திருவடியை கும்பிடுவதை தவிர வேறு எந்த ஒரு பற்றையும் நினைக்க மாட்டார்கள் என்று சொல்றார். அப்படி கலல் பற்று ஒன்றொழித்து வேறு எல்லா பற்றுக்களையும் எப்பற்றனையும் என்றால் வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார் என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்வது போல ஈசவனாயினும் ஆசை அருமின் என்று சொல்லி திருமந்திரம் சொல்வது போல எல்லா பற்றுக்களையும் நீக்கக்கூடிய ஒரு நிலை நாயனார் அந்த மாதிரி இருந்திருக்கிறாருங்கிறதுக்காக இவ்வளவு விளக்குரை ஆசிரியரை சொல்லியிருக்கார். யார்? பிரல்மண்ட நாயனாருடைய நிலை அது. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் யார் அந்த நிலையில் நின்றார்கள் அப்படின்னா நாயனார் அப்படி நின்றுருக்கிறார். அதனால தான் அவரால் அப்படி உறுதியாக இருந்திருக்க முடியுது. இந்த பற்று எல்லா பற்றையும் நீக்கி பெருமானுடைய திருவடியில் பற்று வைத்து அப்புறம் அடியார்கள் மீது பற்று எவ்வளோ பெரிய வேலை. இதுதான் நாயனார் இறைவனிடத்து வீடும் வேண்டாம் விரலை உடையவராய் அவரையும் புறகுகின்ற, அதாவது பெருமானிடத்தில் பற்றிருந்து பெருமானையே புறகு என்று சொன்னவர் நாயனார். ஒரு சமயத்தினுடைய தலைவரையுமே புறகு என்று சொன்னது வேற யாருனாலையும் முடியாதுங்க. சைவ சமயத்தினுடைய தலைவர் யார்? சிவபெருமான் தான். அந்த சைவ சமயத்தில் இருந்துட்டு சைவ சமயத்தினுடைய தலைவரையே புறகு என்று சொன்னது அதுக்கும் காரணம் அன்பு தான். அளவற்ற அன்பு தான் காரணம். அதுக்கும் பெருமான் மீது வைத்திருந்த அன்போ அவன் அடியார்கள் மீது வைத்திருந்த அன்பு தான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. அவருக்கு அப்படி சொல்லணும் பேசணுங்கிறதெல்லாம் அவருடைய கொள்கை இல்லை. அவருடைய கொள்கை அடியார்களை வணங்க வேண்டும் என்பது தான் என்று சொல்லி அதுக்கும் காரணம் அதுதான் என்று சொல்றார். எல்லை தெரிய ஒண்ணாதார் பொருளின் அளவால் அளக்கலாகாதவருடைய முன் செப்பற்கரிய என்று உரையினுடைய வரையால் அளக்கல் ஆகாமை என்று குறித்தது. இதனை நாயனாருக்கு கூட்டி அளவிட முடியாத பெருமையுடையவர் என்று உரைப்பார் உண்டு என்று சொல்லி அப்படி அவர் எப்படிப்பட்டவர்னா அவருடைய பெருமைகளை அளவிடவே முடியாது. அளவில்லாத பெருமையராகிய அளவில்லா அடியார் புகழ் கூறுகேன் அளவு கூட உரைப்பரிதாயினும் அளவில்லாசை துறப்பு அறைக வேண்டும். ஆயிரத்திலேயே சொல்லிடுறாரு இல்லைங்களா? 4வது பாட்டில் அடியாருடைய பெருமை என்று சொல்லுவது அளவுபடுத்தி சொல்ல முடியாது. ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா சொல்லணுங்கிற ஆசை என்னை துரத்துகிறது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். அது மாதிரி இந்த நாயனாருடைய எல்லை தெரிய ஒண்ணாதார் என்று சொல்லி அவருடைய பெருமைக்கு எல்லையே இல்லை என்று சொல்லி சொல்றார். மெய்ப்பத்தர்கள் அப்படின்னு சொல்லி வருதார். மெய்ப்பத்தர்கள் அப்படின்னா உண்மையான அன்பர்கள் என்று சொல்லி சொல்றார். மெய்ப்பொருள் நாயனார் போல் அல்லாது இந்நாயனார் உண்மை அன்பர்கள் போலே பக்தி செய்வாராயின் இவர் வேடத்தை சிந்தை செய்யாரோ எனில் வேடத்துடன் உண்மை அன்பும் உடன் சேர்த்து எண்ணி அன்பு செய்வார் அப்படின்னா அப்போ வேடத்தை அவர் சிந்தை செய்ய மாட்டாரா அப்படின்னா இப்போ மெய்ப்பொருள் நாயனார் நம்முடைய ஏனாதி நாயனார் 2 பேரும் உயிர் பிரிகின்ற பொழுது கூட வேடத்தை வணங்கினாங்க. அதுதான் ரொம்ப, அதாவது இவன் தான் தன்னை கொன்னான் என்று தெரியும், இவன் கொல்லுவதற்காக வந்தவன் என்று தெரியும். ஆனாலும் கூட அந்த நேரத்திலையும் வேடத்தை வணங்கியது தான் அவருடைய பெருமை. ஆனால் அப்படி இருக்கிற பொழுது இவர் அப்படின்னா விரல்மண்ட நாயனார் மெய்ப்பத்தர்வால் அன்புடையவர் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் ஒரு அடியார்னா ஒரு நியதி வச்சிருக்கிறார். விரல்மண்ட நாயனார் இப்படி தான் இருக்கணும், ஒழுக்க நெறியில் நிற்கணும், இறைவனிடத்தில் அன்பு இருக்கணும், அடியாரிடத்தில் அன்பு இருக்கணும், இப்படியெல்லாம் ஒரு மற்ற அடியார். இப்போ இவர் இளையான்குடி மாற நாயனார், மெய்ப்பொருள் நாயனார், இயல்பகை நாயனார், இவங்கெல்லாம் எப்படின்னா திருநீர் பூசிருந்த அடியார், அவ்வளோதான். எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி என்று சொல்லி சொல்கிறார். இப்போ குமர ஒருவரர் ஒரு வரம் கேட்குறார். அருமையான இடம் சிதம்பரம் மும்மணி கோவிலில் பெருமான் கிட்ட ஒரு வரம் கேட்குறாரு. நாமெல்லாம் என்ன வரம் கேட்போம்? நம்ம சாமிகிட்ட போனோம்னா நல்லா இருக்கணும், என் பசங்க பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும், கூட இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள்லாம் நல்லா இருக்கணும், இதுதான் நம்ம கேட்போம். ஆனால் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு வரம் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா அல்லலம் பொழில் சொல் தில்லைவான வரம் ஒன்று ஈகுவாய் அப்படின்னாரு. எனக்கு ஒரு வரம் கொடு சாமி. என்ன வரம் கேட்க போகிறாருன்னு பார்த்தா அவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா நல்ல குளிர்காலம், அந்த குளிர்காலத்தில் மாற்றுறதுக்கு வேறு துணி எதுவும் இருக்கக்கூடாது. அது நான் கட்டியிருக்கிற துணி எப்படி இருக்கணும்னா கருந்துணி பல தொடுத்து செய்த ஒரு துணி அல்லது பிரிதொன்று கிடையாதா அப்படின்னா அங்கங்கே இருக்கக்கூடிய பழைய துணியெல்லாம் எடுத்து ஒட்டு போட்டு தைச்ச ஒரு துணி, அதுக்கு மேலே ஒன்றும் இருக்கக்கூடாது.
அதாவது வேணும் வேணும்னு கேட்பாங்க எல்லாம், இவர் வேண்டாம் வேண்டான்னு கேட்குறாரு, இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன சொன்னார், அந்த மாதிரி ஒரு மார்கழி மாத குளிரில் நான் தங்கிறதுக்கு ஒரு பாலடைந்த வீடு, வருமனை கடைப்புற திண்ணை அப்படிம்பார், பிரிதொன்று கிடையாதாங்க. அந்த வருமனை அப்படிங்கிறது வந்து பாலடைந்த வீடுங்க. அந்த பாலடைந்த வீட்டில் ஒரு திண்ணை, அந்த திண்ணை தான் இருக்கணும், வேறு எந்த ஒரு சுகமான இடம் எனக்கு கிடைக்கக்கூடாது. சரி, சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா புல்லரிசி அப்படின்னு சொல்கிறது இருக்குதுலே ரொம்ப மட்டமான அரிசிங்க. புல்லரிசி அப்படிங்கிறது என்னென்னா அந்த எறும்பு அரிச்ச அரிசி இருக்குது பாருங்கள், அந்த எறும்பு அரிச்ச அரிசியினுடைய கஞ்சி, அதில் உப்பு இல்லாத, உப்பற்ற அப்படின்னு சொல்லுவார். இப்படி அந்த உப்பு இல்லாத அந்த அந்த கஞ்சி எவ்வளோ குடிக்க முடியும்? அவர் குடிப்பாராம், பத்திலின்னு சொல்லி கேட்பாராம், யாரும் கொடுக்கக்கூடாதான். வயிறு பசிக்குதுன்னு சொல்லி அரற்றினும், வாய் விற்று அரற்றினும் ஈகுவர் இல்லையாக அப்படின்னு சொன்னார். சரி, என்னதான் வேணும் அப்படின்னா அங்கே சொல்கிறாருங்க, நல்ல விழுத்தவமுடைய மெய் தொண்டர்களோடு இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நான் இருக்கணும்னு கேட்டார். வேற ஒன்றும் கேட்கல. எல்லாம் கிடையாதாகன்னாரு. கடைசி என்ன வேணும்னு கேட்டார், நல்ல ஒழுக்கமான அடியார்களோட இந்த உடம்பு நீங்கிற வரைக்கும் நான் அவங்களோட இருக்கணும் என்று சொல்லி அந்த சிதம்பரம் மும்மணி கோவையில் அது பற்றற்ற நிலை. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? 2 அரசர்களால் சன்மானிக்கப்பட்டவர் இல்லைங்களா? குமரகுருபரர் சாதாரணமானவர் இல்லை, அவருக்கு அரசர்களே முன்னின்று செஞ்சாங்க. என்ன வேணும்னாலும் அரசர்களே செய்வாங்க. அப்படிப்பட்டவர் கேட்குறாரு இந்த மாதிரி ஒரு வரம். நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்கள் வந்து செங்குந்தர் பள்ளியில் கடைசியாக நடத்திய வகுப்பு இதுதான். அடியேன் அந்த வகுப்பில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது சாமியுடைய திருவருளால். நம்ம ஆசிரியர் ஐயா அதுக்கு பிறகு ஈரோடு வர முடியலை. பேராசிரியர் வையாபுரியார் கடைசியாக நடத்தியது அவருடைய உண்மையான நிலையை குமரகுருபர் மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அதுதான் மனசில் எனக்கு வந்தது. அதுக்கு பின்னாடி அவர் வகுப்பு எங்கேயுமே போக முடியலைங்க, வாய் பேச முடியல. இது மாதிரி 2015 நினைக்கிறேன், அது எனக்கு 9 வருஷம் இருக்குது. அந்த வகுப்பு தான் ஐயா கடைசியாக நாங்கள் எல்லாம் கேட்ட வகுப்பு என்று சொல்லி, அப்படி அவரும் என்ன கேட்குறாரு அப்படின்னா, குமரகுருபரர் நல்ல விழுத்தவ அடியார்கள், ஒழுக்கம் நிறைந்த விழுத்தவ அடியார்கள், அப்படி நல்ல ஒழுக்கமான அடியார்களோட இருக்கணும் என்று சொல்லி கேட்குறார். ஒரு சில நாயன்மார் ஒவ்வொரு மாதிரி கொள்கை வச்சிருப்பாங்க என்று சொல்லி. அப்படின்னா இவருக்கு வேடத்தில் அன்பு இல்லையா அப்படின்னா, வேடத்தில் அன்பு உண்டு, வேடத்துக்கு கூட ஒழுக்கமும் வேணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவருடைய கொள்கை. அதான் வேடத்தை சிந்தை செய்யாரோ எனில் வேடத்துடன் உண்மை அன்பும் உடன் சேர்த்து எண்ணி அன்பு செய்வார் என்று சொல்லி இவரது சரித குறிப்பு. நம்பி ஆர்வரையும் அவரை ஆட்கொண்ட பெருமானையும் பிறகு என்று கூறவல்ல விரல் படைத்தவர். விரல்னா ரொம்ப தைரியசாலின்னு அர்த்தங்க, ரொம்ப வலிமையுடையவர் என்று சொல்லி அர்த்தம். அப்படி விரல் படைத்தவராக இவரது திருவுள்ளம் மெய்ப்பத்தர்கள் பால் பறிவுடையது. பறிவுன்னா அன்புங்க. அப்படி உண்மையான அடியார்களிடத்தில் அன்புடையவர் விரல்மண்ட நாயனார் என்று சொல்லி சொன்னார். எம்பிரானார் அப்படின்னா தமது பெருமானார், என்னுடைய தலைவர் என்று சொல்லி விரல்மண்ட நாயனாரை சேக்கிழ பெருமான் என்று சொல்லார், என்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய விரல்மண்டர் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்பிராணத்திற்கு முதல் நூலாகிய திருத்தொண்ட தொகை இவராலே உலகம் பெறுவதற்கு காரணமாயிற்று என்ற நன்றி கருதை வணங்கினார் என்று சொல்லி சொல்றார். அப்படி அதனுடைய தொண்டர் கூட்டமும் அவர் புகழும் உலகெல்லாம் எங்கும் நிலவி நின்றது. அதனால தான் வந்து தொண்டர்கள் கூட்டம், அடியார்கள் கூட்டமும் அதே மாதிரி அந்த அடியாருடைய பெருமைகளும் புகழும் இந்த உலகமெல்லாம் எங்கு நிலவி இருந்தது என்று சொல்லி நாயனாரது பெயரை முதலில் கூற நேர்ந்த போது இவ்விடத்து மெய்ப்பத்தர்கள் அடியில் ஆசிரியர் அமைத்து காட்டி நாயனது உண்மை நிலையை குறித்த அளவு காண்க என்று சொல்லி சொன்னார். கூட்டம் பேணாததை ஏகும் ஊரனுக்கும் புறவி என்று நாயனார் கூற காரணமாயிற்று என்பதும் இதுவும் சரித குறிப்பு என்று சொல்லி சொன்னாருங்க. ஆமாம், திருக்கூட்டத்தை வணங்காத ஊரனும் பிறகு அவனை ஆட்கொண்ட பெருமானும் பிறகு என்று சொல்லியது இவருடைய ஒரு பெருமை என்று சொல்லி சொன்னார். அடுத்த திருப்பாட்டில் தான் அவர் ஒவ்வொரு தலத்திலே சென்று பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது திருக்கூட்டத்தை வணங்கி அந்த திருக்கூட்ட அடியாருடைய அன்பை கொண்டு பெருமானை வழிபாடு செய்வார் என்று சொல்லி இந்த பாட்டில் சொன்னார். 5வது திருப்பாட்டு. நதியும் மதியும் புனைந்த சடை நம்பர் விரும்பி நலம் சிறந்த பதிகள் எங்கும் கும்பிட்டு படரும் காதல் வழி செல்வார் முதிரும் அன்பின் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரவும் அருள் பெற்றே இறைவர் பாதம் தொழப் பெற்றார். அதெல்லாம் அடியார் வழிபாடு. அதற்கு பிறகு பெருமான் வழிபாடு. அதுதான் சொன்னார். ரொம்ப அருமையான இடம். ஆமாம், கங்கையையும் பிறை சந்திரனையும் சூடிய சடையினையுடைய சிவபெருமான் விரும்பி வெளிப்பட்டு அருள்வதால் நன்மையில் சிறந்த திருப்பதியில் எங்கெங்கும் கும்பிட்டு செல்லும் ஆசையினால் இவர் எப்படின்னா
ஒவ்வொரு தலங்கள் சென்று வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முறை, அதாவது யாத்திரை செல்லக்கூடிய ஒரு அடியார்கள். ஆமாம், யாத்திரை செல்வது அப்படிங்கிறது வழிபாட்டில் ஒரு வழிபாடாக இருந்திருக்கு. யாத்திரை செல்லுவது நம்முடைய ஐயடிகள் காடவர்கள் கடைசி இறுதி காலத்தில் ஒவ்வொரு தலங்கள் சென்று அங்கங்கு வெண்பா பாடியிருக்கிறார் இல்லைங்களா. அவர் காரி நாயனார் அதே மாதிரி காரிக்கோவை என்று சொல்லி பாடுவது. இப்படி ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒரு கொள்கை. இவர் எல்லா தலங்களுக்கும் செல்லுவது, அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்வது, பிறகு பெருமானை வழிபாடு செய்வது, இப்படி அவர் இருந்திருக்கிறார் ஒவ்வொரு தலங்கள்லையும். அப்படி வழிபாடு செய்து கடைசியாக இருந்தது தான் திருவாரூர். ஆமாம், திருவாரூரில் தான் இந்த நிகழ்வெல்லாம் நடக்குது. இப்போ நதியும் மதியும் புனைந்த சடை நம்பர் விரும்பி நலம் சிறந்த பதிகள் எங்கும் கும்பிட்டு படரும் காதல் வழி செல்வார் என்று சொல்லி, அப்படி ஆசையினால் வழி செல்வாராய் அவ்வாறு கும்பிடுகின்ற முறையில் எப்படி முறையாக கும்பிட்டார். ஒவ்வொரு தலத்துக்கும் போகிறார். நம்மெல்லாம் வந்தால் என்ன செய்வோம், கோயிலை வளமாக வருவோம், கொடிமரத்துக்கிட்ட விழுந்து வணங்குவோம். அப்புறம் நாயன்மார்கள் நால்வர் பெருமக்கள், விநாயகர் பெருமான் 4 பெருமக்கள் வழிபாடு செய்து கொண்டு, நாயன்மார் வழிபாடு செய்து கொண்டு, பெருமானை வழிபாடு செய்து அப்படி வருவோம். ஆனால் இவர் என்ன செய்வார் அப்படின்னா, அதான் சொல்றார், முதிர்ந்த அன்புடையார்களாகிய பெரும் திருத்தொண்டர்களது திருக்கூட்டத்தின் எதிரே முன்னர் துதித்து பின்பே இறைவரது திருப்பாதங்களை தொழும் பேறு பெற்றார். முதல்ல அடியார் பெருமக்களை வணங்குவது, அதற்கு பிறகு பெருமானுடைய திருவடியை சென்று வணங்குவது என்று சொல்லி, இப்போ முதல்ல அடியார்களை வணங்க வேண்டும் என்ற அந்த ஒரு முறையை நமக்கு உலகத்துக்கு காட்டியது, சைவுலகத்துக்கு காட்டியது விரல்மிண்ட நாயனார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது பின்னாடி வருது, அதாவது சைவத்துக்கு 2, அதாவது சைவ சமயத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குதான். அது என்னன்னா அடியார் வழிபாடு அப்படிங்கிறது. ஆமாம், சைவ சமயத்துக்குன்னு சொல்லி ஒரு ஒழுக்கம் இருக்குன்னா இந்த அடியார் வழிபாடு என்று சொல்லி பின்னாடி வரக்கூடிய பாடலில் வருது. இப்படி முதிரும் அன்பின் பெரும் தொண்டர் முறைமையேடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரவும் அருள் பெற்று, அவங்க அடியாருடைய அருளை பெற்ற பிறகு பெருமானை சென்று வழிபாடு செய்வது, இறைவர் மாதம் தொலை பெற்றார் என்று சொல்லி, நம்பர்னா நம்பி அடையற்குரியார் என்று சொல்லி, நம்புவார்க்கு அங்க போலும் நாகவைச்சி ராமனாரை என்று சொல்லி திரு நேரிசீல அப்பர் சாமிகள் பலர் நம்பி அடையற்குரியவர் என்று சொல்லி சொல்றாரு. அப்புறம் இவர் வாழ் வைத்த நம்பிக்கை எஞ்ஞான்றும் எவ்விடத்தும் யாவருக்கும் பொய் போவதில்லை என்பது நாளும் மற்றவருக்கு நன்று நம்பர்தாம் அலக்கில் அன்றி. எங்க சொல்றாருன்னா எரிபத்து நாயனார் புராணத்தில் சொல்றார். அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு, எரிபத்து நாயனார் புராண சரித நிறைவில் சேக்கட பெருமான் சொல்வாருங்க. எரிபத்த நாயனார் புகழ்ச்சோழர் 2 பேருடைய அன்பு இருக்குது பாருங்க, அது இறைவனை தவிர யாராலும் அளவு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொள்ள வாளினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அலக்கில் அன்றி நீளும் இத்தொண்டின் நீர்மை நினைக்கிலார் அளக்க வல்லார் அப்படின்னார். நினைச்சா கூட அளக்க முடியாது. ஆமாம், ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மை யார், எரிபத்த நாயனார். அதாவது ஒரு பட்டத்து யானையுமே வெட்டி வீழ்த்தி இருக்கிறார். அவருடைய ஆண்மை ரொம்ப பெருசு. சரி, தன்னை கொள்ளுவதற்காக தன்னுடைய வாளை எடுத்து கொடுத்த சோழ அரசர் புகழ் சோழர், அவருடைய பெருமை அதை விட மேலே நிற்கிது. இப்போ எரிபத்த நாயனார் பார்த்தாரா, நம்ம தான் பெரிய அன்புடைய அடியார் நினைச்சா நம்மளோட அன்புடையவர் புகழ் சோழர் என்று சொல்லி அப்படியே கொஞ்சம் வெக்கி நின்றார், நானி நின்றார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா அவர் ஒரு அரசராக இருந்தாலும் கூட அவரிடத்தில் என்ன இருந்ததுன்னா அடியார் என்று சொல்லக்கூடிய பண்பே இருந்தது என்று சொல்லி சிவப்பனைய உரையில் எழுதுவார். அதைத்தான் சொல்றார், ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொள்ள வாளினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அலக்கில் என்று. யார் சிவபெருமான் மட்டும் அளக்க முடியல அப்படின்னா அவரை தவிர வேறு யாராலையும் அளந்து சொல்ல முடியாது என்று சொல்லி சொல்லுவார். அதான் இங்கே நம்பர் அப்படிங்கிறது அருமையான ஒரு இடங்க. அதான் இங்கே சொல்றார், நம்பி அடைதற்குரியார் என்று சொல்லி, விரும்பி நலம் சிறந்த பதிகள் விரும்பினர், விரும்புதலால் விரும்பி வெளிப்பட வீற்றிருந்தவர்கள் என்று சொல்லி, நலம் சிறத்தலாவது வெளிப்பட்டருடைய அன்று முதல் இன்று வரை அடைந்தார்க்கெல்லாம் அவ்வவர் கேட்டபடி சிறந்த நன்மை தந்து விளங்குதல். பெருமான் எப்படின்னா அடைந்தவர்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல, அவங்களுடைய வினைப்பயனுக்கு ஏற்றார் போல பெருமான் அருள் செய்வார். அதான் பாசுரத்தில் ஞானசம்பந்த பெருமான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆட்பாலவர் கருடும் மன்னமும் ஆதிமான்கும் கேட்பான் புகழ் அளவில்லை கிடக்க வேண்டாம் அப்படின்ட்டார். யாருக்கு வேணாலும் பெருமான் எப்படி வேணாலும் அருள் செய்வார். நான் நிறைய சிவபுண்ணியம் செய்கிறேன், சாமி எனக்கு இப்படி செஞ்சுட்டாரு அப்படியெல்லாம் நாம் சொல்லக்கூடாது. அதுக்கு மேலே வேறு ஏதாவது கடுமையான வினை எத்தனையோ பிறப்புகள் இருந்துக்கலாம் இல்லைங்களா. அதனால் என்ன சாமி கொடுத்தாலும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும் வெளியே. அதில் விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்கக்கூடாது. இறைவன் கொடுத்தது அவ்வளோதான், இதுக்கு வேறு யாரும் காரணம் இல்லை. நன்றும் தீதும் பிறர் தர வாரா என்று சொல்லி நமக்கு கணியன் பூங்குன்றனார் சொல்கிறார் இல்லைங்களா. அது மாதிரி நமக்கு வரக்கூடிய துன்பத்துக்கு இன்பத்துக்கு வேறு யாரும் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம்.
பெருமான் அந்தந்த நேரத்துக்கு நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பார். அதான் ஞானசம்பந்த பெருமான் பாசுரத்தில் தெளிவாக சொல்கிறார். ஆட்பாலவர் கருளும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புகழ் அளவில்லை கிழக்க வேண்டாம், எதுக்கலாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம், சுடர்வுட்டலன் எங்கள் சோதி என்று சொல்லி பெருமான் அவனை பற்றி நாம் ஆராய்ச்சி பண்ணுவது, அவனை சோதிப்பது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. என்ன குத்துனாலும் வாங்கிக்கணும், போற்றினாலும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கணும், என்ன பண்ணாலும் நம்ம அப்படி தலை குனிஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்மளுடைய வேலையை வழிய. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறதுல நம்மளுடைய பணி இல்லை என்று சொல்லி நம்மளுக்கு பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நமக்கு நல்லது மட்டும்தான் வரணும் அப்படின்றலாம் நம்ம தீவனை எப்படி கழிவுன்னு நினைக்கிறீங்க? துன்பத்தின் மூலமாக தான் தீவனை கழியும். நாம் செய்த நன்மை இன்பத்தை கொடுக்கும், நாம் செய்த தீமை துன்பத்தை கொடுக்கும். துன்பமே வரலைன்னு வச்சுக்கோங்களேன், தீவனையே கழியாது. அப்புறம் அதுக்கு மீண்டும் ஒரு பிறப்பு எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நினைந்திருக்கும் அடியாரை நைய வைத்தான் இல்லாமை தீவனைகள் நீங்க வைத்தான் என்று சொல்லி நமக்கு அப்பர் சாமிகளுடைய தேவாரம் சொல்லுது. இப்போ துன்பம் வருகின்றது என்று சொன்னால் சாமி பக்கத்தால் வந்துட்டார்னு அர்த்தம், நம்ம வினையை நீக்கிட்டு இருக்கிறார்னு அர்த்தம். இல்லைன்னா இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு மீண்டும் நம்ம பிறந்தாகணும். பேலன்ஸ் இருந்ததுன்னு வச்சுங்களேன், பிறப்பு இருக்குதுன்னு அர்த்தம். வினை பேலன்ஸ் இருந்ததுன்னா பிறப்பு இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவு துன்பப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம தீவனை கழியுது அப்படின்னு சொல்லி தான் பொருள். வேற ஒன்றும் சாமிக்கு என்ன நம்ம மேலே என்ன பெரிய இதான், நமக்கு நல்லது தானே செய்வார், நல்லது தான் செய்வார். அதனால் வினை நீக்குவதற்காகத்தான் துன்பத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் திருமுறைகள் சொல்லுது. எங்கும் கும்பிட்டு படரும் காதல் வழி செல்வார், சிவத்தலங்கள் தோறும் சென்று வழிபடும் ஆசையினால் புறப்பட்டு போவார். சிவத்தல யாத்திரை செய்தல் அவசியம். கண்டிப்பாக ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒரு ஆற்றல் இருக்குது. பெருமான் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி அருள் செய்வார். அதனால் எங்கே நமக்கு பெருமான் அருள் செய்வான் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது என்று சொல்லி, அப்படி திருவானைக்காவலில் வெண்ணாவலின் கீழ் வெளிப்பட்டு யானை கரளியின் செருநீர் திரளாக இன்றும் வீட்டிலிருந்து அருள்கின்றார் என்பது போல கண்டு புள்ளிருக்கு வேலூர் என்று சொல்ல அந்த வைத்தீஸ்வரன் கோயில் போன்ற அந்த தலங்களில் அந்த சிறப்பு தோன்ற அருள் புரிந்து விளங்குதலும் காண்க என்று சொல்லி, ஒரு தலத்தில் கும்பிடுதலே அமையும், எங்கும் சென்று கும்பிடுதல் எற்றுக்கு என மேற்சொல்லியவாறு ஒவ்வொரு தலங்கள் ஒவ்வொரு வெளிப்பாட்டில் சிறந்து விளங்குதலில் இப்போ தலையாத்திரை செல்வது ஒரு சிறப்பு. ஏதாவது ஒரு தலத்தில் நமக்குன்ட்டு ஒரு அருள் கிடைக்கும். பெருமான் எங்கேயாவது ஒரு பக்கம் நமக்கு கொடுப்பார். அதனால் தல யாத்திரை என்று சொல்லுவது சைவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம ஐயா நிறைய தலங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், தொடர்ச்சி வருவார். எப்பொழுது யாத்திரையே கூட்டிகிட்டு போவாராம். ஆனால் எல்லா பக்கம் திருமுறை தான் பாடணும், வேறு எதுவும் பேசக்கூடாது. அந்த 4 நாள் யாத்திரை ஆணி திருமதி நாம் இன்னைக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் வந்துடுவோம். ஆனால் தொடர்ச்சியில் வருவார் ஐயா, எங்கள் ஐயா சொல்லியிருக்காரு, யாத்திரை கூட்டிகிட்டு போய் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாம் காட்டுறது, அந்த தலத்தினுடைய பெருமைகளை சொல்லுவது, அங்கே போய் அந்த பதிகத்தை பாடுவது, அந்த புராணத்தை சிந்திப்பது, இப்படி தான் அவருடைய யாத்திரை அமையுமா. எங்கள் ஐயா சொல்லியிருக்காரு. ஆனால் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாராம்மா, குழந்தைகளை கூட்டிகிட்டு வரக்கூடாது, ஏன்னா யாத்திரைக்கு இடையூறாக இருக்கும், இப்படியெல்லாம் ஒரு சில கட்டுப்பாடு இருக்குமாம்மா. தொடர்ச்சி பரவாருடைய யாத்திரையில் இதெல்லாம் இருக்கிற அம்மாலாம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஐயா பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட. அவன் அடியானெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிள்ளையும் இல்லை. அம்மா மருத்துவமனையில் இருக்கிற பொழுது அடியன் பார்த்தேன். தொடர்ச்சி பரவார் ஐயாவுடைய துணைவியார் மருத்துவமனையில் இருக்கிற பொழுது ஐயா கூட நான் போயிருந்தேன். அப்போ நம்ம மீனாட்சி அம்மாவும் தனா அம்மாவும் 2 பேர் வந்தாங்க. அம்மா படுக்கையில் இருக்கிறாங்க, அவங்களால பேசக்கூட முடியல. பிள்ளைங்கள அந்த யாத்திரை பத்து அடைக்கலை பத்து 2 பாடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாத்திரை பத்து அடைக்கலை பத்து 2 பாட சொல்லி அம்மா கேட்குறாங்க. அப்புறம் தனாக்காவும் மீனாட்சி அம்மாவும் பாடுனாங்க. யாத்திரை பத்து அடைக்கலை பாட்டு கேட்டு அப்படியே கண்ணை மூடி அம்மா படுத்துருக்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, இந்த 2ஐயும் மனப்பாட பகுதியில் வைக்கணும் தமிழ் நூலில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு 20 வருஷம் இருக்குங்களாங்க, அம்மா திருவடி அடைஞ்சு 20 வருஷம் இருக்குது. எங்கள் ஐயா கூட போயிருந்த பொழுது அவங்களை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்படியெல்லாம் தல யாத்திரை செல்லுவது சிறப்பு என்று சொல்லி சொல்கிறார். இப்படி அன்றியும் தலவழிபாடு இறைவன் இங்குள்ளான் அங்குள்ளான் என்று செல்ல செல்ல அவன் எங்கும் உள்ளான் என கண்டு வழிபட காரணம் அவன் மூர்த்தி தலம் தீர்த்த முறையாய் தொடங்கினோர்கோர் வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராவரம் என்று சொல்லி இப்படியெல்லாம் சென்றால் நல்ல ஒரு குருநாதன் நமக்கு கிடைப்பார். நல்ல யாத்திரை தீர்த்த யாத்திரையெல்லாம் போனோன்னு வச்சுங்களேன், நல்ல குருநாதர் கிடைப்பார். வார்த்தை சொல்ல அப்படின்னா மந்திர உபதேசம் செய்ய, அதுதான் ரொம்ப முக்கியங்க. அவன் மந்திர உபதேசம் செய்யக்கூடிய ஒரு குருநாதர் நமக்கு
கிடைப்பார். நல்ல தலங்களுக்கு சென்று வருகின்ற பொழுது அது மாதிரி வாய்ப்பு கிடைக்கின்ற தாய்மானவர் சொல்கிறார். இத்தல யாத்திரையின் பயனையும் இன்றியமையா சிறப்பையும் உலகிற்கு அறிவுறுத்தும் பொருட்டு நமது பரமாச்சரிய மூர்த்திகளாகிய ஆருடைய பிள்ளையாரும் அதே மாதிரி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் நம்பிகள் 3 பெருமக்களும் யாத்திரையாக சென்று பாடினார் இல்லைங்களா. சைவ பயிர் வளர்த்தது எப்படி அப்படின்னா, அந்த காலத்தில் சமண இருள் சூழ்ந்திருந்த காலகட்டத்தில் ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் தலங்கள் தோறும் சென்று பாடி பரவி பெருமானுடைய அந்த திருவருளை வளர்த்த ஒரு பெருமை அவர்களுக்கு உண்டு. அதற்கு பிறகு நம்பிகளும் அதையே செய்தார். ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் சென்ற பாதை அப்படியே பின்பற்றி நம்பிகளும் செய்தார். மணிவாசக பெருமான் ஒரு சில தலங்களுக்கு மட்டும் சென்றார். அவர் ஒரு யாத்திரை, அவ்வளோதான் அவருடைய இது. அப்படின்னா திருப்பெருந்துறையிலிருந்து தில்லை ஒரு யாத்திரை, அதோட எல்லாம் முடிஞ்சது, அவ்வளோதான். திருப்பெருந்துறையில் ஆரம்பித்து தில்லையில் முடிச்சிட்டார். யாத்திரை பத்து தான் கடைசியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அருணையாருடைய கருத்து என்னென்னா, யாத்திரை பத்து தான் நிறைவு பதிகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் தொகுக்கின்ற பொழுது அப்படி அச்சோப்பத்தை கடைசியாக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் யாத்திரை பத்து தான் நிறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது, நம்ம அந்தளவுக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை, பெரியவங்க அப்படி சொல்கிறாங்க. இப்படி ஆலயம் தானும் அரண்யனர் தொழுகை இந்த சிவஞான பகுதியில் தானே சொல்லுது. செம்மலன் நோந்தான் சேரலொட்டான் அம்மலம் களி அன்பருடுமறி மாலரணைய மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனர் தொழுகை. கடைசியாக என்னென்னா, பெருமானை வழிபாடு செய்வது, அடியார்களை வழிபாடு செய்வது, வேடத்தை வழிபாடு செய்வது, ஆலயங்கள் தோறும் சென்று பெருமானை வணங்குவது என்று சொல்லித்தான் சிவஞான போதம் 12ஆம் சூத்திரம் நமக்கு சொல்லுதுங்க. அவன் பட்டினத்தடிகள் முதலியானோரும், அதாவது உத்தமமான சிவஞானிகளும் சீவன் முக்தர்களுமான பட்டினத்தடிகள் முதலியானவர்களும் தலையாத்திரை கை கொண்டொழுகி நின்றனர் என்று சொல்லி பட்டினத்தடிகள் கூட எல்லாம் துறந்த நிலையிலும் கூட இந்த தலையாத்திரை சென்று வந்திருக்கிறார். உஜ்ஜயினி வரைக்கும் போய் வந்திருக்கிறார் இல்லைங்களா. வடநாடு உஜ்ஜயினி வரைக்கும் போயிருக்கு இல்லைங்களா. அதனால் பட்டினத்தடிகளும் அங்கே போய் தானே பத்திரகிரியார் நட்பு பெற்று இங்கே வந்தது. திரும்ப அவரும் சேர்ந்து இவரோட வந்தது. அரசராக இருந்த அரச வாழ்க்கையெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இவர் பின்னாடி ஒன்றும் இல்லாத வந்தார் பத்திரகிரியார். இப்படி சிவஞானிகளும் சீவன் முக்தர்களும் தலையாத்திரை கை கொண்டு ஒழுகினார்கள் என்று சொல்லி தலையாத்திரை செய்வோரில் பலரும் ஆரவாரத்தன்மையினராக சென்று வருகின்றனர் என்று உண்மை வழிபாட்டில் திறனறியாது செய்கின்றனர். இப்போ ஒரு சிலர் சும்மா ஒரு வியாபாரத்துக்காக ஒரு ஆரவாரமாக அப்படி போயிட்டு வராங்க. உண்மை வழிபாட்டில் போகிறது தான் சிறந்த யாத்திரை என்று சொல்லி போனால் என்ன செய்யணும், அந்த தலத்தினுடைய பதிகம் பாடணும், அந்த தலத்தினுடைய சிறப்பு என்னமோ அதையெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இங்கே எந்தெந்த அடியாரெல்லாம் போனாங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். இதுதான் வழிபாடு அப்படிங்கிறது. என்னென்னா 2, ஒன்று அடியார் பெருமைகளை சொல்லுவது, இன்னொன்று இறைவன் பெருமைகளை பாடக்கூடிய திருமுறைகள். அதான் நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லுது. திருப்பதிக செழுந்தமரின் திறம் போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையர் மடப்பாவை இடப்பாகற் கொற்றாலில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை வினைத்துறை தந்து ஒருபடு சிந்தையினாலே உடனுறைவில் பயன் பெற்றார் என்று சொல்லி, அதுதான் நமக்கு வழிபாடு. யாத்திரை போனால் என்ன செய்யணும், அடியார் பெருமைகளை பேசணும், பதிகங்கள் பாடிக்கொண்டிருக்கணும். 2 தான் நமக்கு தொண்டு. நம்ம 2 அதனால் 2 செய்திருக்கிறாங்க. முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் அப்படின்னார். அப்படின்னா தொண்டு புரிந்து வருதலாலே இறைவனிடத்து அன்பு மேன்மேல் முதிர்ந்து வரும் என்பது. தொண்டு செய்ய செய்ய என்ன ஆகுமா, இறைவனிடத்தில் அன்பு நமக்கு அதிகமாயிட்டே வரும். பெருமானுக்கு தொண்டு செய்ய செய்ய பெருமானிடத்தில் அன்பு பெருகும். அதான் முதிரும் அன்பின் பெரும் தொண்டர் என்று சொல்லி சொல்றார். இடைவிடாது தயலதாரை போல ஒழிக்க வரும் அன்பு என்று சொல்லி இடையறா அன்புனக்கு ஏன் ஊடகத்தை நின்றுருக தந்தரியம் உடையானேனர். அன்பு எப்படி இருக்கும்னா, பெருமான்கிட்ட விட்டு விட்டு இருக்கக்கூடாது, இடையறா அன்பு அப்படின்னாரு மாதவருடிகள் சொல்றார். பெருமானிடத்தில் அன்பு அப்படிங்கிறது நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் அப்படின்னார். பெருமானுடைய திருவடி எப்பொழுதும் அப்படியே ஒரு கணவன்
ஒரு மனைவி கணவனுடைய திருவடியை வச்சு வருடுவது போல நாவுக்கரசு பெருமான் இறைவன் திருவடியை வச்சிருப்பாராம். நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர்பொழி கண்ணும் பதிகை செஞ்சொல் மேக செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே என்று சொல்வார். இப்படி இடையரா அன்பு என்று சொல்வார். தொண்டில் சிறந்த பெரியார் உண்மை கண்ட பெருநிலைக்குரியார் என்று சொல்லி முறைமை நீடு திருக்கூட்டம்னார். திருத்தொண்டின் முறைமையிலே நீடி வருகின்ற தொண்டர்களின் திருக்கூட்டம் என்று சொல்லி என்ன முக்கியம்னா தொண்டர்களுடைய திருக்கூட்டம் தான் ரொம்ப முக்கியம். சைவ நெறி எப்படி பரவும்னா திருக்கூட்டத்தின் மூலமாகத்தான் பரவும். அதனால தான் மதிவளர் புரிசரை மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். அதுக்கு பேரை என்ன? புனிதர் பேரவை. விதிமுறை உலகினில் விளங்கி வெள்ளவை என்று சொல்லி திருக்கூட்டத்தை தான் ஆயிரத்திலேயே சிறப்பாக சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். திரண்டவர் திருநீற்று தொண்டர்களாம் இருதிரமும் சேர்ந்த போதில் இரண்டு நிலவில் கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்தான்று. ஞானசம்பந்த பெருமானுடைய திருக்கூட்டமும் நாவுக்கரசு பெருமான் திருக்கூட்டமும் 2வது சந்திப்பில் அந்த புகழூருக்கு பக்கத்தில் 2 சந்திக்கிற பொழுது 2 பார்க்கடல்கள் இல்லை 2 நிலவின் கடல்கள் ஒன்றாக இணைந்தது போல் இருந்தது என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்வார். ஏன்னா 2 பக்கம் திருநீர், இந்த பக்கம் திருநீற்று தொண்டர், அந்த பக்கம் திருநீற்று தொண்டர்கள் 2 சேருகின்ற பொழுது 2 பார்க்கடல் ஒன்று சேர்ந்து இணைந்தது போல் இருந்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்றார். மண்மேல் மிக்க சீரடியார் என்று சொல்வார். கருத்தாட்பட புராணத்தில் அடியார்களை பற்றி சொல்லிவிட்டு மண்மேல் மிக்க சீரடியார் என்று சொல்வார். முன் பரவும் அருள் பெற்று இறைவர்வாதம் தொலைப்பெற்றார் என்று சொல்லி தொண்டர்கள் கூட்டத்தை பணிதலை முதலாவதாகவும் இறைவனை பணிதலை அதற்கடுத்து 2வதாக கொண்டு ஒழுகியவர் இந்த நாயனார் என்று சொல்லி தொண்டர்களே முதலில் தொழுதற்கு உரியார் என்பது இவர்கள் தொண்டிலே தாம் ஈடுபட்டு பழகியவர்களாய் தம்மை அடைந்தாரையும் அவ்வாறு ஈடுபடச் செய்து இறைவன்பால் செலுத்துவிக்கும் கருணையும் ஆற்றலும் உடையவர் என்று சொல்லி திருவாரூரை தரிசிக்க அடையும் போது ஆளுடைய பிள்ளையாரும் ஆளுடைய அரசுகளும் ஆளுடைய நம்பிகளும் தம்மை எதிர்கொண்டு வழங்கிய திருத்தொண்டர் கூட்டத்தை பரவி தொழுது திருப்பதிகம் பாடி அதன் பின்னரே பெருமானுடைய போனாங்க. அதாவது 3 பெருமக்கள் ஒரே மாதிரி போயிருக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி சாமிகள். பெருமான் ஆட்கொள்ளுவாரா கேளுங்கள் என்று சொல்லி 3 பேருமே பதிகம் பாடியிருக்கிறாங்க. அதே மாதிரியே பாடியிருக்கிறாங்க. அடியார்களிட வினவி அதற்கு பிறகுதான் போயிருக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்கி உலகம். அந்த 3 பேர்